முத்தளிரன் ஒரு நான் உங்களை கோஸ்டா மாத்தி விடுறேன். அந்த வெயிட்டிங்ல நிக்கிற அளவுக்கு ஆட் பண்ணி விடுங்க பார்த்து இருக்காங்க. ஓகே சார். ஓகே, எல்லாரும் குட் ஈவினிங். இந்த ஸ்கிரீன் வந்து தெளிவா இருக்குமா நம்புறேன். அஹ், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, போன கிளாஸ்ல வந்து 2015ஆம் ஆண்டுல வந்து மெக்ஸ்கல் இயர்ஸ்ல பார்த்துனாங்க. இந்த நேற்றையான் வீடியோல வந்து நேற்று ஒரு 18 நிமிஷம் வந்து வீடியோ ஒன்றாக இல்லை, ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. அப்ப நானும் கரெக்டாக ரெக்கார்டிங் எடுத்து பார்க்கறேன், விளங்கின அந்த விஷயம். அப்படியாவது எரர் வந்துச்சுன்னா உடனே சொல்லுங்க ஒரு கதை திருத்திக் கொள்றதுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கு அதிന്റെ அடுத்த வருஷ வாசிப்போம். 2011ஆம் ஆண்டு வந்து அந்த ரெண்டு மெக்ஸ்கலியும் இருக்கா பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நான் கதைக்கிறது ஸ்கிரீன் தெளிவா இருக்குன்னு நம்புறேன். ஓகே, நான் கதைக்கிறது தெளிவா இருக்கா? ஸ்கிரீன் தெரியுதா? அஹ், అవును సార్. ஓகே யா ஓகே தேங்க்ஸ். ஓகே, கவனிங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா, புள்ளி விரவியல் என்றதை பொறுத்தவரையில எங்களுக்கு ரெண்டு வகையான மீடுரன் பெரம்பல் இருக்குது. ஒன்று வந்து கூட்டமாக்கப்படாத மீடுரன் பெரம்பல், அடுத்து என்ன சொன்னா கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பல். இதையும் ஒரு செக்ஷனா வச்சுக்கணும். கேள்வி வருது, அதை சொல்லி போட்டோம்னா கேள்விக்குள்ள போறோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பான நான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா என்ன எடுத்து சொல்லு. ஓகே, இப்ப இதை நான் ஈஸியா விளங்கப்படுத்துறதுக்கான என்ன செய்யப்படும்னு சொன்னா, ஒரு 10 மாணவர்கள் நிறைய கிலோகிராம் நான் பெற்றிருக்கிறேன். அந்த 10 வாசிப்பு முதல்ல தந்திருக்கு. இப்ப 44 கிலோகிராம், 30 கிலோகிராம், 60 கிலோகிராம் செய்யுது. 10 மாணவர்கள்ட்ட எங்களுக்கு வாசிப்பு தந்திருக்கு. இந்த 10 மாணவர்கிட்ட நிறைந்த வாசிப்பை நான் வந்து கூட்டமாக்கப்படாத மீடுரன் பெரம்பல்ல எப்படி இடையே காண்றது, அதே மாதிரி கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பெரம்பல்ல எப்படி இடையே காணுன்னு சொல்லி சொல்றேன். முதல்ல என்ன சொன்னா, கூட்டமாக்கப்படாததுல எப்படி அஹ், நாங்க மீடுரன் காண்றோம்னு சொல்லி சொல்ல போறோம். அதுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா, நான் நேற்றே வழங்கப்படுத்தினேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தந்த தரவுகளை வந்து மீடுரன் அடிப்படையே, அதாவது மீடுரன் அடிப்படையில ஒழுங்கு வரிசைப்படுத்தல். அதாவது இப்ப உதாரணத்துக்கு 30ல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 தரம் வந்து, 2ல 3 தரம் வந்து இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கல, இப்ப 30க்கு 3ன்னு சொல்லி மீடுரன் அடிப்படையில எங்களுக்கு இதை நாங்கள் ஒழுங்கு வரிசைப்படுத்தல். இப்ப நார்மலா என்ன செஞ்சிருக்குது, எண்ணிக்கையான, அதாவது 10 எண்ணிக்கையான தரவுகள் எல்லாம் இங்க தரப்பட்டிருக்கு. அப்ப இப்படி ஒரு தரவு வேணும். நார்மலா அப்படி நம்பரை போட்டு தருவாங்கன்னு சொன்னா இது ஒரு பேசிக் ஆன ஒரு என்ன சொல்ற பேசிக்கான ஒரு தரவுகள். இப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒவ்வொரு தரவையும் எக்ஸ் எடுங்கும். அப்ப மொத்த தரவுகளை கூட்டி போடு, சிக்மா எக்ஸ் அந்த முதல் தடவை கூட்டுங்க. முதல் தடவை கூட்டி போட்டு மொத்தம் எத்தனை தரவுகள் இருக்கோ அத்தனை தரவுகளை என்ன செய்யும், அதை நீங்க பிரிச்சு விடுங்க. பிரிச்சு விட்டு என்ன செய்யணும் சொன்னா வரும். இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறேன் பாருங்க. இதுல முதலாம் ஸ்டெப்ல என்ன செய்யணும் சொன்னா சமன்பாடு நான் அடுத்ததா வந்து ஒவ்வொரு தரவையும் கூட்டுறேன். கூட்டி போட்டு மொத்தம் என்னட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 10 தடவை இருக்குன்னு சொன்னா அதை என்ன செஞ்சேன், 10ஆல பிரிக்கிறேன். அப்படி பிரிக்க எனக்கு என்ன சொன்னா 39.3 விட வருது. அப்ப இது வந்து சாதாரண தரவுகள். உங்களுக்கு மீட்டருக்கு அடிப்படையாக ஒழுங்குபடுத்தாமையோ அல்லது கூட்டமாக்காமையோ உங்கள்ட்ட தந்திருந்தா நீங்க என்ன செய்யலாம், நார்மலா செய்யற மாதிரி இப்படியே சிக்மா எக்ஸிங்கள் என்னன்னு சொல்லி போட்டு செய்யலாம். அடுத்தது இந்த கூட்டமாக்கப்படாத இன்னொரு மேரேஜ் வந்து மீடரன் பெரம்பரன் சொன்னா தான் உங்களுக்கு இது சொல்ல போறோம். முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த தந்த தரவுல வந்து ஒரு ஏறு வரிசைப்படுத்தணும். படுத்தி போட்டு ஒருக்க பாருங்க. இந்த தரவுகளை நான் இந்த அட்டவணையில் இருக்கிற மாதிரி இப்படி மாத்தலாம் தான். அதாவது ஓகே, அதாவது இந்த தரவுகள், இந்த ரெக்கார்ட்ல டைப் பண்ணி தரவுகள் என்ன இப்படி மாத்தலாம் தானே. அதாவது எல்லாமே வகுப்பு புள்ளி பக்கத்துல என்ன செய்யணும்னு சொன்னா மீடர்ன்றது போட்டுக்கணும். மீடர்ன்றது எத்தனை தடவைகள் வருதுன்னு சொல்றதை நாங்க என்ன சொல்லுவோம், மீடர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல்ல 30 பாத்தீங்கன்னு சொன்னா
இது எனக்கு என்ன செய்யும் 3 தடவை வருது என்ன அப்ப நான் அதை 3 தடவை போட்டுருங்க. அதே மாதிரி 32ன்றது எனக்கு 2 தடவைகள் வருது. அப்படி என்ன செய்றேன், ஒவ்வொரு வகுப்பு புள்ளியும் எத்தனை தடவைகள் வருதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா அதை ஒழுங்கு வரிசைப்படுத்திருக்கேன். இப்ப நாங்க முதலாவது பார்த்தது அப்படியே நார்மலா போட்டு என்ன செய்யறோம், தரவுல வச்சுக்கொண்டு சிக்மா எக்ஸிங்கள் என்னன்னு போட்டு செய்யறோம். அதே விஷயம் தான் இங்கேயும். ஆனா இங்கே நடக்கிறேன்னு சொன்னா மீடர்ன் அடிப்படையில ஒவ்வொரு தரவுலையும் என்ன செய்யறேன், நான் ஒழுங்கு வரைப்படுத்துறேன். இப்ப இப்படி வந்தா கேள்வி வருமானு சொன்னா அதை எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஓகே, இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க முதலாவது வந்து ஒவ்வொரு மீடர்னாலையும் ஒவ்வொரு தரவையும் வந்து நீங்க பெருக்கி எழுத வேண்டி வரும். அதாவது மீடர்னால வந்து ஒவ்வொரு தரவையும் வந்து நீங்க பெருக்கி எழுத வேண்டி வரும். ஓகே. ஓகே சார், இப்ப என்ன சொன்னா இதுல நீங்க என்ன செய்யுங்க, மீடுறதோட என்ன செய்யுங்க, ஒவ்வொரு தடவையும் எக்ஸ் என்ற தடவை என்ன செய்ய போறீங்க, ஒவ்வொரு மீடுறனாலே பெருக்கி எழுத போறீங்க. இப்ப நான் எழுதி வச்சுக்கிறேன் பாருங்க. முதலாவது என்ன செய்யுது, எனக்கு எஃப் அண்ட் எஃப் எக்ஸ் ஆல எஃப்ஐயும் எக்ஸையும் பெருக்கணும். அப்ப எஃப்ன்றது எனக்கு 3, எக்ஸ்ன்றது 30, அதனால என்ன செய்யுறேன் 30 3 பேர் வச்சு. அப்புறம் அடுத்து என்ன செய்ய, ரெண்டாவது 32 2 பெருக்கிறேன். அப்படியே எல்லாத்தையும் இப்ப 40 உண்டு 44 உண்டு அப்படின்னு செய்ய எல்லாத்தையும் பெருக்கி பெருக்கி கடைசியா வந்து 60 ஒன்றால பெருக்கிறேன். பெருக்கி போட்டு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா சிக்மா எஃப்ன்றது, சிக்மான்றது அர்த்தம் என்னன்னு சொன்னா கூட்டுகை அல்லது கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மீடர் எல்லாத்தையும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து மொத்தமா 10 பேர் இருக்கு. அப்ப இதை சொல்லி கூட்டால் உங்களுக்கு அதே விட தான் பெறும். அப்ப முதலாவது நோமலா தரவை மீடரின் அடிப்படையில அட்டவணைப்படுத்தாம இருக்குது. இதுல என்ன செய்யணும் சொன்னா மீடரின் அடிப்படையில அட்டவணைப்படுத்து ரெண்டுமே ஒன்றுதான். இது ரெண்டுமே கூட்டமாக்கப்படாத தரவுகளா தான் இருக்கு. இப்ப இதுல உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, இதுக்கு மேலதிகமா இன்னொரு விஷயத்தை கேட்பாங்க. அது என்ன கேட்பாங்கன்னு சொன்னா திரள் மீடர்னு காண சொல்லி கேட்பாங்க. திரள் மீடர்னா கிணா கொண்டு இதுல வெளி வரும் பக்கத்துல திரள் மீடர்னு சொன்னா இப்ப இதுல மீடரை மட்டும் கூட்டு கூட்டி போடுறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மீடர் முதல் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. அப்ப என்ன செய்யுங்க, அந்த 3 நம்மளா 3 போடுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டத்தொகையோட வந்து அடுத்ததையும் கூட்டணும். இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் கூட்டணும். உங்களுக்கு என்ன செய்யும், அது வந்து 5 வருது. அதனால அப்புறம் என்ன செய்யும், இந்த 5ஐயும் இந்த 1ஐயும் கூட்டி திருப்பி 6 போடுவீங்க. அதே மாதிரி திருப்பி என்ன செய்யும், இதையும் கூட்டி 7 போடுவீங்க. பிறகு 8 9 10 வரும். அப்ப திறன் மீடரன் என்ற விஷயம் என்ன செய்யணும், நீங்க இதுல இருக்கா ஞாபகப்படுத்தி வைக்கணும். ஓகே, அடுத்து என்னன்னு சொன்னா கூட்டமாக்கப்பட்ட மீடன். இப்ப நான் முதல் ரெண்டும் பார்த்தது வந்து ஒரு ரேஞ்ச் பண்ணப்படல, இத்தனை தொடக்கம் இத்தனைக்குள்ள வரணும் நான் அதை வேற இருக்கல. ஆனா கூட்டமாக்கப்பட்ட மீடன் பெரம்பல் அர்த்தம் என்ன சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம், தரப்பட்ட அந்த தரவை வந்து ஒரு 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 வரையறைக்குள்ள கொண்டு வரணும், ரேஞ்சுக்குள்ள கொண்டு வரணும். இப்ப நான் இங்க ஒரு எடுகோல் எடுக்கிறேன். என்ன எடுகோல்னு சொன்னா நான் கூட்டமாக போறேன், எந்த ரேஞ்சுக்குள்ள கூட்டமாக்கப்பட போறேன்னு சொன்னா இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிக்க அவங்க எக்ஸாம் தருவாங்க. இது நீங்க இப்ப எந்த ரேஞ்ச் எடுக்கணும் நீங்க யோசிக்கிறது அவங்க ஹெல்ல தருவாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா என்ன எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னா 21 தொடக்கம் 31 மட்டும் ஒரு ரேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அடுத்த என்ன செய்யறேன் 10 10 வித்தியாசத்துல 31 தொடக்கம் 41 மட்டும் என்ன செய்யறேன் அடுத்த ரேஞ்சும் பெறக்கூடிய மாதிரி அப்படியே அதுகளை நான் கூட்டமாக்கி வச்சிருக்கிறேன். பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னதுல வந்து வகுப்பு புள்ளின்னு சொல்லி ஒரு தரவணி வச்சுக்கிறேன். வகுப்பு புள்ளி என்ன அர்த்தம், நடுப்பருமானம்னு சொல்லுவோம். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா நடுப்பருமானம் என்ற புள்ளி அவங்க பயன்படுத்தல, அவங்க சொன்னாங்க வகுப்பு புள்ளி என்ற புள்ளி பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த வகுப்பு புள்ளியை நீங்க எப்படி பார்க்கலாம்னு சொன்னா இப்ப 21க்கும் 31க்கும் நடுவே இருக்கிற தரவு தான் உங்களுக்கு வகுப்பு புள்ளியாக இருக்கு. என்னென்ன ஈஸியா செய்யலாம்டா, இந்த 2 தடவையும் நீங்க கூட்டுங்க. இப்ப உதாரணத்துக்கு 21 31 கூட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு 52 வரும். அப்ப 2ஐயும் கூட்டி போட்டு 2ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு செய்யணும்னு சொன்னா நேரடியா உங்களுக்கு வகுப்பு புள்ளி வரும். அடுத்த என்ன செய்யணும் சொன்னா மீடரன். இப்ப நான் இதுல எத்தனை தடவை கண்டு பார்த்து எந்த ரேஞ்சுக்குள்ள வருதுன்னு சொல்லி மீடரன் போட முடியும் தானே, இல்ல அதையும் நான் போடுறேன். அடுத்த என்ன செய்யணும் சொன்னா எஃப்எக்ஸ் எடுத்துறேன். எஃப்எக்ஸ் சொன்னா இங்க எஃப்ன்றது இந்த மீடரன் இதான் உங்களுக்கு எஃப் ஆக இருக்கு மீடரன். எக்ஸ்ன்றது இங்க வந்து வகுப்பு புள்ளி, அதாவது நடுப்பருமானம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆக இருக்கு. அப்ப இது நார்மலா தர வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அட்டவணைப்படுத்திட்டேன். இனி என்னன்னு சொன்னா இதுல எப்படி இடையே பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும். இப்ப இதுல இடையே பார்க்கறது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க அதே மாதிரி தான் முதல் போட்ட மாதிரி தான் கூட்டுத்தொகை, அதாவது ஒவ்வொரு எஃப்எக்ஸின் கூட்டுத்தொகையை மேல போட்டு கீழே என்ன செய்யணும்னு சொன்னா எத்தனை மீடர்னு உங்களுக்கு டோட்டலா இருக்கோ அதை வந்து நீங்க கீழே இங்க போடணும். இப்ப நான் வெளியே காட்டுறேன் பாருங்க, அது பார்க்க விளங்க நினைக்கிறேன். இப்ப முதலா டைம்ல என்ன செய்யணும், எஃப்எக்ஸ் காட்டி இந்த இதை போட்டிருக்கேன், அதாவது 26 தர 3 அது எனக்கு 78 வருது, 26 தர 3 எழுதி வச்சுக்கேன். அடுத்த 2 செய்யறேன் 36 தர 3 அதை நான் எழுதி வச்சுக்கேன். அது மாதிரி அப்படி எழுதி ஃபுல்லா எழுதி வச்சுக்கிறேன். இதை நான் மொத்தமா எனக்கு மீடர்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 10 மீடர்னு இருக்கு, அதெல்லாம் சரி 10 இருக்குது. எனவே இங்க இடையா எனக்கு 39 வருது. ஓகே, இப்ப நமக்கு என்ன சொல்ல வரணும்னு சொன்னா
கூட்டமாக்கப்படாதுன்னு சொன்னா அதுக்குள்ள ஒரு ரேஞ்ச் வந்திருக்காது. கூட்டமாக்கப்பட்டதுன்னு சொன்னா ஒரு ரேஞ்ச் வந்து வரும். அதை மட்டும் பார்த்து வச்சுதான் கணவர் உங்களுக்கு தேவை. ஓகே. மற்றது இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும். கூட்டமாக்கப்படாத தரவில் எனக்கு வந்த வாசிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா 39.3 கிட்ட வந்ததாக, 39.3 வந்தது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா. ஆனா எங்களுக்கு இப்ப கூட்டமாக்கப்பட்டதுல எவ்வளவு வருதுன்னு சொன்னா 39 வருது. அப்ப ரெண்டுலயும் வர்ற இடம் வந்து எப்பயுமே சமனா இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லல. அது என்ன செய்யும், எடுக்கிற அந்த ரேஞ்ச் மாறுறபடியா அந்த விடையும் வந்து எங்களுக்கு மாறக்கூடிய மாதிரி தான் வரும். ஓகே. இதுல டவுட் இருக்கா, இதை திருப்பி சொல்லணுமா? இருக்கு. ஓகே, டவுட் ஏதாவது எல்லாம் திருப்பி சொல்லணுமாண்டா யாருக்காவது? ஓகே, அப்ப நாங்கள் அடுத்த இது போவோம். நேரடியாகவே 2016 ஆண்டு வந்த கேள்விக்குள்ள போறோம். ஓகே. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, கேள்வியில என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, ஒரு ஒரு உலோக கோலை உற்பத்தி செய்யற ஒரு 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 நிறுவனம் ஒன்று இருக்கு, ஒரு கம்பெனி ஒன்று இருக்குதா. இப்ப உதாரணம் இந்த படத்துல நம்ம போட்டிருக்கோம் ரஃபா. இப்ப கம்பெனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு இப்ப 5 மீட்டர் நீளம் இருக்கக்கூடியவாறு தான் உலோக கோலை செய்யணும். ஆனா அது அக்யூரேட்டா 5 மீட்டர் வேற ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், சிலது 5 மீட்டர் இருக்கு, சில என்ன செய்யும் 5 மீட்டர் குறைவாகவும் இருக்கு, இன்னும் சிலது வந்து 5 மீட்டரை விட கூடவும் இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, மாற்றாக வந்து 20 கோர்களை எடுக்கிறோம். எடுத்து போட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்றின்றையும் அளவீடுகளை நாங்க வந்து சென்டிமீட்டர்ல வந்துருக்கிறோம். உதாரணத்துக்கு எங்களுக்கு உண்மையா இதுனா எவ்வளவு இருக்கு மட்டும் நம்புறோம்டா, 5 மீட்டர்னு சொன்னா 500 சென்டிமீட்டர் இருக்கு மட்டும் நினைப்போம். ஆனா ஒவ்வொரு கோளும் என்ன செய்யுது, சின்ன சின்ன ஒரு வேறுபாடோட அமைஞ்சிருக்கு. இப்ப இதுல 5 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு, அடுத்து என்ன செய்யுது 2 சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கு, அப்படி என்ன செய்யுது சிலதுல 1 சென்டிமீட்டர் கூடி அப்படியும் எங்களுக்கு எழுமாற்றாக அமைஞ்சிருக்கு. அப்ப ஒரு கம்பெனி ஒன்றில் எடுக்கப்பட்ட 20 கோள்களின் நீளங்கள் சென்டிமீட்டர்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா இதுல தந்திருக்கு. ஓகே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களோட. நான் மீடுற பெரம்பல 3 வகைப்படுத்து பிரதானமா 2 வகைப்படுத்தினேன். ஒன்று கூட்டமாக்கப்பட்ட மீடுற பெரம்பல், அடுத்து கூட்டமாக்கப்படாத மீடுற பெரம்பல். அதுலயும் முதலாவது ஒரு விஷயம் சொன்னா தனிய தானத்தை மட்டும் தந்திருப்பாங்க, அது ஒரு வகையான கூட்டமாக்கப்படாத மீடுற பெரம்பல். அடுத்து ரெண்டாவது என்ன சொன்னா, மீடனுக்கு அடிப்படையில் ஒரு மீடன அடிப்படையாக கொண்டு ஒரு அஹ், கூட்டமாக்கப்படாத மீடுற பெரம்பல் தந்திருப்பாங்க. ஓகே. இப்ப இந்த தரவு வந்து நான் சொன்ன விஷயங்கள் அந்த மூன்றுலயும் எதுக்குள்ள வருது இந்த தரவு? முதலாவது சொன்னதா இல்ல ரெண்டாவது சொன்னதா இல்ல கூட்டமாக்கப்பட்டதுக்குள்ளே வருது இப்படி தந்த தரவு? எதுக்குள்ள வருது இப்படி இந்த தரவு? அதாவது இந்த இந்த கேள்வியை பொறுத்தவரையில உங்களுக்கு இப்ப தரவு வந்திருக்கு தானே, இது வந்து நான் சொன்ன, அதாவது கூட்டமாக்கப்படா தரவுக்கு இப்ப முதலாவது சொன்ன விஷயம் இருக்கு தானே, கூட்டக்கூடாது. அதாவது இந்த 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 முதலாவது கூட்டமாக்கப்படாத மீடுறம் பெரம்பல இந்த மீடுறம் பெரம்பலுக்கு வருதா, அல்லது இந்த மீடுறன் அடிப்படையாக கொண்டு வர்ற கூட்டமாக்கப்படாத மீடுறம் பெரம்பலுக்கு வருதா, அல்லது என்னது கூட்டமாக்கப்பட்ட மீடுறம் பெரம்பலுக்குள்ள வருதா இந்த கேள்வி? உங்களுக்கு பார்த்தோம் தெரியும், இங்க வந்து நாங்கள் ரேஞ்ச் பண்ணப்பட இல்லை. அதே மாதிரி கேள்வி சொல்லலாம், ரேஞ்ச் பண்ணப்பட இல்லை. அதே மாதிரி என்ன அர்த்தம், மற்றது மீடுறனுக்கு அடிப்படையிலே உங்களுக்கு கேள்வியில தரையில்லை. அப்ப முதலாவது என்ன செய்யுது, கட்டாயம் இந்த முதலாவது படிச்சினாங்க தானே, அதுக்குள்ளதான் இந்த கேள்வி வரப்போகுது. ஓகே. இப்ப கேள்விக்கு போகணும். கேள்வி என்ன சொன்னா, ஒரு கோளின் இடைநீளத்தை காண்க. உங்களுக்கு தெரியும், இடையே காணணும்னு சொன்னா இது கூட்டமாக்கப்படாது மீடுறன் அடிப்படையிலேயும் இதை நாங்கள் தரையில்லை. அப்புறம் என்ன சொன்னோம், நார்மலா ஒவ்வொரு தடவையும் எக்ஸ் எடுத்து போட்டு மொத்தம் என் தரவுகள் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், சிக்மா எக்ஸிங்கு என்னென்ற சமன்பாடு போட்டோம்னு சொன்னா விடவே அதான் இங்க போட்டிருக்கிறேன். சிக்மா எக்ஸிங்கு என்னென்று வரும். இதுல ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யணும், தனித்தனியே நான் கூட்டி கூட்டி எழுதினேன். எழுதி போட்டு மொத்தமா எனக்கு 20 தடவை இருக்கு. அப்ப என்ன செய்ய, என் வந்து 20 அதெல்லாம் இந்த 20ஆல வந்து நான் இதை பிரிச்சு வச்சுக்கிறேன். இப்படி பிரிக்க நான் கடைசியா 506 சென்டிமீட்டர் எடுத்து விட, நீங்க மீட்டர் மாத்திரம் என்ன செய்யலாம், அதை மாத்தி கொடுக்கலாம் முறையில பிரிச்சு. அடுத்தது, ஓர் உலோகக்கோளின் நீளத்துக்கான ஒரு கூட்டமாக்காத மீடுரம் பெரம்பலை அமைக்க திரள் மீடுரனையும் அதே அட்டவணையில் சேர்க்க. அப்புறம் கவனிங்க, ரெண்டாவது சொன்ன விஷயம், ஒவ்வொரு கோளும் வந்து எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொன்னாங்க. முதல் மீடுறனை கண்டு போட்டு பக்கத்துல வந்து திரள் மீடுறனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு போகணும். உதாரணத்துக்கு 495 பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்ப 497 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஆனா 492 வந்து கிட்டத்தட்ட இந்த 3 இடத்துலயே வந்திருக்கு. இதுல பார்க்கும்போது தெரியுமா நினைக்கிறேன், 490
எட்டுன்றது கிட்டத்தட்ட மூன்று இடம் ஒன்று ரெண்டு மூன்று இடத்துல வந்திருக்கு அப்படி என்ன சொன்ன முதலாவது நீங்க மீடுறனே அப்போதை பார்த்து எழுதிய மாதிரி செய்வீங்க 20 முடிய மீடுறனே நீங்க அப்படியே எழுதுவீங்க எழுதினா பிறகு திரள் மன்றம் உங்களுக்கு காண தெரியும் என்ன செய்யணும் மீடுறனே அடியா போகணும் இது ஒன்று இருக்கிறபடியா ஒன்று அப்படியே வரும் இனி என்ன செய்வீங்க இந்த உண்டையும் கூட்டி ரெண்டு போடுவீங்க அப்புறம் இந்த ரெண்டையும் மூண்டையும் கூட்டி இங்க அஞ்சு போடுவீங்க அப்படி என்ன செய்யும் ஒன்றையும் கூட்டி கூட்டி போய் கடைசியா உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டிக்க மொத்தம் 20 இருக்கிறபடியா மீடுறனும் கட்டாயமே எடுக்கணும் 20 சொல்லி உங்களுக்கு வர வேண்டி இருக்கணும் ஓகே அப்ப இந்த கேள்விக்கு என்ன சொன்னா ஒரு ஓர் உலோகக்கோளின் நீளத்துக்கான ஒரு கூட்டமாக்காத மீடுறன் பரம்பலை அமைக்க என்றது என்ன இந்த உலோகக்கோளுக்கான கூட்டமாக்கப்படாத மீடுறன் பரம்பலை நான் அமைச்சிட்டான் அதோட அவன் என்ன இருக்கிறான்னு சொன்னா திரள் மீடுறனையும் அதே அட்டவணையை சேர்க்க அப்புறம் என்ன செய்யறான் மீடுறன் தெரிஞ்சபடியா பக்கத்துல வந்து திரள் மீடுறன் அட்டனையும் நாங்கள் இங்கே சேர்த்து வச்சுக்கிறோம் ஓகே அடுத்த கேள்வி அடுத்தல என்ன இருக்குன்னு சொன்னா ஓர் உலோகக்கோளின் நீளத்தின் ஆகாரத்தையும் இடையத்தையும் கணிக்க இவ்விடைகளின் மூலம் தரவுகளின் அமைவு பற்றி என்னதேனே முடிவு செய்யலாம் ஓகே நீங்க சின்ன வேலையை படிச்சிருப்பீங்க ஆகாரம் பீச்சு அதே மாதிரி இடையம் இட முதலாம் காலன மூன்றாம் காலன அந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்களா முதலாவது ஸ்டெப் பை ஸ்டெப் வரும் முதலாவது என்ன சொன்னா ஆகாரம் என்ற என்ன அர்த்தம்டா ஒரு பரம்பல் தொகுதியில எந்த தரவு அதிக தடவைகள் வருதோ அதான் கட்டாயம் ஆகாரமா இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்ட எந்த கேள்வியின்படி இந்த கேள்வியை பாருங்க இதுல உங்களுக்கு ஆகாரம்ன்றது எத்தனையா இருக்கு கட்டாயம் இந்த கேள்வியில உங்களுக்கு அதிகூடிய தடவை வந்ததுன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 3 தான் அதாவது 30 தான் வந்து அதிகூடிய தடவை வந்திருக்கு அப்ப இதுல எங்களுக்கு ஆகாரம்ன்றது எத்தனையா இருக்குன்னு சொன்னாங்களுக்கு இங்க 3ஆக இருக்கு அப்ப நான் விஷயத்தை நோட் பண்ணலாம் அதாவது எனக்கு ஆகாரம் எத்தனையா இருக்குன்னு சொன்னா 30ஆக இருக்கு அதான் கூடுதலா வந்திருக்கு அடுத்த விஷயம் என்ன சொன்னா பீச் என்ன தெரிஞ்சுட்டு போகணும் அதாவது பீச் பீச்சண்ட என்ன அர்த்தம்டா ஒரு தரவு தொகுதியின் உயர்ந்தபட்ச பெருமானத்திலிருந்து இழிவு பெருமானத்தை நீங்க கழிக்க வேண்டி வரும் இந்த தரவு தொகுதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உயர்ந்தபட்ச பெருமானமா இதுல 60 இருக்கு அதே மாதிரி இழிவு பெருமானமா உங்களுக்கு 30 இருக்குது என்ன அப்ப நீங்க இதுல பீச்சை பாக்குறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கூடுதல இருந்து குறைஞ்சதை கழியும் அதாவது 60 30ஆக இருக்கு எனவே அதிண்ட விட உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா 30 சொல்லி வரப்போகுது இதை தவிர இன்னொரு விஷயம் தான் அப்படித்தான் என்னன்னு சொன்னா அதாவது இடையம் உங்களுக்கு இடையம்ன்றது என்னன்னு சொன்னா இந்த தரவு தொகுதியில நடுவே இருக்கிற தரவு அந்த இடையத்தை நான் என்னன்னு சொன்னாங்கன்னு சொன்னா ரெண்டாம் காலம் என்ன சொன்னாங்க அதை நான் நேற்றே விளங்கப்படுத்தேன் ரெண்டாம் காலம் என்ன சொன்னா என்னன்னு சொல்லி n+1 2 வரும் எதோட முதலாம் காலம்ன்றது n+1 4 வரும் அதே மாதிரி மூன்றாம் காலம்ன்றது என்ன 3 n+1 4 சொல்லி வரும் அது உங்களுக்கு போன சொன்னபடியா அது உங்களுக்கு டவுட் இருக்கா நம்புறேன் ஓகே அப்ப இதுல ஞாபகப்படுத்த முடியும் ஆகாரம்ன்றது அது கூடிய தரவையில் வர்றது அதே மாதிரி பீச்ன்றது தரவு தொகுதியில கூடிய தரவு இருந்து சொன்னீங்க குறைஞ்சதை வந்து கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பீச்ன்றது வரும் ஓகே அதே மாதிரி இடையம்ன்றது என்ன ஒரு தரவு தொகுதியின் நடுவே இருக்கிற தரவு தான் நாங்கள் இடையம் சொல்லுவோம் அதை நாங்கள் ரெண்டாம் காலம் சொல்லி நாங்க சொல்றோம் நாங்க ஓகே அப்ப இந்த கலிகை வரும் ஒரு உலோகக்கோளின் நீளத்தின் ஆகாரத்தையும் இடையத்தையும் கணிக்க அட்டவணையே போறோம் அப்ப இது மட்டும் நீங்க சொல்லலாம் உங்களுக்கு ஆகாரம்ன்றது எது வரும்னு சொன்னா இந்த தரவு தொகுதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகூடிய தரவு வந்திருக்கு என்னன்னு சொன்னா 4 தரவு வந்திருக்கு எது 501 சென்டிமீட்டர் அப்ப 501 என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஆகாரமா இருக்கு அடுத்த என்ன சொன்னா இடையத்தை பார்ப்போம் இடையம்ன்றா ரெண்டாம் காலம் அப்ப நாங்க என்ன சொன்னோம் n+1 ரெண்டாம் ஈட்டன்னு சொல்லி போட்டு செய்யணும் மொத்தம் 20 தரவு இருக்குது அப்ப 20 3 21 என்ன செய்யும் உங்களுக்கு 10.5 வரும் எக்ஸாம் எழுதிக்க 10.5 ஈட்டன்னு சொல்லி பக்கத்துல எழுதி கொடுங்க கட்டாயம் 10.5 ஈட்டு எப்படியே மூணு சொன்னா 10.5 ஈட்டு ரெண்டா ஒரு என்ன காரணம் பாவம் 10.5 முதலாக என்ன செய்யணும் நாங்கள் 10வது தடவை அப்படியே பார்த்து எழுதணும் என்ன இதுல 10வது தடவை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஈஸியா பார்க்கலாம் திரும்ப 1 2 5 7 9 மட்டும் எதுக்கு வருது உங்களுக்கு 500க்குள்ள வருது அப்ப என்ன அர்த்தம் இதுல இதன்படி உங்களுக்கு ஒரு 500 வைங்க 500 இருக்கு அது வந்து என்னண்டு வரப்போகுது 9வது தடவை வரப்போகுது உங்களுக்கு 9வது தடவை 500 அதே மாதிரி 9க்கு பிறகு 13 மட்டும் பெற தரவு இல்லாம உங்களுக்கு 501 தான் பெற அப்ப உங்களுக்கு அடுத்த நாள் நம்ம சொன்னா இதுல 501 தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் 10வது தடவாக இருக்கு 501 உங்களுக்கு 10வது தடவை இருக்கு அதே மாதிரி அடுத்தது அதுக்குள்ளான வருது 13 மட்டும் அப்ப
திருப்பி 11வது தரவும் என்ன வரைக்கும் மட்டும் கேட்டா அது உங்களுக்கு என்ன வரைக்கும் 500 தான் 501 தான் இருக்கு 501. அப்ப நான் என்ன எப்படி எழுதலாம்னு சொன்னா எனக்கு 10,000 பார்த்து எழுதணும். 10,000 எனக்கு என்னது 500 தானே. அப்ப நான் சாரி 501 தானே 10,000. அப்ப நான் அதை பார்த்து எழுதுறேன் என்னது 501 சொல்லி வரும் 501. ஓகே. நான் இன்னும் தெளிவா சொன்னேன்னு சொன்னா அஹ், முதல்ல வீடியோ கிளியரா இருக்கும் முதல்ல முதல்ல ஓம் சார் வீடியோ ஐயா ஓகே தேங்க்ஸ் ஓகே. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படிதான் நடக்குது. அதாவது இடையத்தங்கள் இருக்கு இடைய இடையம் என்னன்னா Q2 சொல்லுவோம் என்பது. இதுக்கு நான் சமன்பாடு என்ன சொன்னான்னு சொன்னா n+1 ரெண்டாம் வீட்டு இங்க மொத்தம் 20 அளவு இருக்கு. அப்போ 20 + 1 10 எனவே ரெண்டு வரும் 10.5 வீட்டு வரும். எக்ஸாம்பிள் இந்த வீடு நல்லது அடிக்கும் அதுக்கு மார்க்ஸ் வராது. இனி ஒரு ட்ரை பண்ணுவோம் எப்படி பாக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட அட்டவணையை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்குது. 500வது தரவு மட்டும் 9 இருக்குது. ஒரு 501க்குள்ள உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா 13 சொல்லி வருது. இதுங்க அர்த்தம் என்னன்னா நீங்க 500 இது உங்களுக்கு 9வது தடவை இருக்க போகுது. அடுத்த திருப்பி என்ன 501 திருப்பி ஒரு வரும். திருப்பியும் ஒரு 501 வரும். 2 திருப்பி ஒரு 501 திருப்பி என்ன 501 4 தடவை வரப்போகுது. அப்ப எப்படி சொல்லலாம் இது எங்களுக்கு 10வது தடவை, இது 11வது தடவை, இது 12வது தடவை, இது 13வது தடவை. அப்ப நான் எழுதினேன் என்னன்னு சொன்னா எனக்கு என்னது 10.5 இதானே வேணும். 10.5 இடைக்கான வரப்போகுது. அப்ப இதை மட்டும் கூட கவனிச்சிங்க வேண்டாம். 10,000 501 10,000 உங்களுக்கு 501 அப்படிங்க 501 நம்ம எழுதி போட்டு 0.5 இருக்கு. அப்ப 0.5 10,000க்கும் 11,000க்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை போடணும். என்ன எனக்கு 11,000 அளவு 501 அதுல இருந்து சரி 10,000 501 இப்படி கழிச்சு விட்டுன்னு சொன்னா எனக்கு இது 501 அப்படியே இருக்கட்டும். இது 0.5 இது 0 இருப்பது. என்ன வேணும் உங்களுக்கு 501 சொல்லி அதுல உங்களுக்கு டவுட் இருக்கான்னு. அப்ப இதுபடி என்னது எனக்கு இடையம் என்ற Q2 அதாவது Q2 501 சொல்லி வரப்போகுது. எத்தனை செகண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி வச்சுக்கணும். ஓகே. இப்ப முதலாயிரம் சொன்னா ஆகாரத்தை கேட்டிருக்கு. ஆகாரம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இடையத்தையும் உங்களோட கேட்டிருக்கு. ஓகே. அதோட சேர்த்து அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா இவ்விடைகளின் மூலம் தரவுகளின் அமைவு பற்றி எதனை முடிவு செய்யலாம்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகே. அப்ப நான் ஆகாரம்ன்றதை வச்சு என்ன சொல்லாமன்னு சொன்னா அதிக தடவையான அல்லது கூடுதலான கோள்கள் என்ன அளவிடல் இருக்குன்னு சொன்னா 501 சென்டிமீட்டர் அளவுடன் இருக்கு. அப்ப ஆகாரத்தை சொன்னா அந்த முடிவுக்கு வரலாம். இடையமண்டா என்ன அர்த்தம்? இப்ப இந்த கோள்களின் சராசரி நீளமானது அல்லது சாரி இந்த கோள்களின் சராசரி இடையே வந்துடும். இந்த கோள்களின் நீளங்களின் நடுப்பகுதியானது ஒரு 500 சென்டிமீட்டர்ல இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அதனால என்ன எழுதிச்சாங்கன்னு சொன்னா 501 சென்டிமீட்டர் கோளின் நீளமானது 2 சம பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. அதாவது மொத்த கோள்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க மொத்த கோள்களை நீங்க அளவிடைக்கேற்ப 2 வகைப்படுத்தணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அந்த 501 ரெண்டுக்குமே நடுநிலையான பரிமாணமே இருக்கு. இது அர்த்தம் என்னண்டா 501 சென்டிமீட்டரோட கூடின கோள்களை ஒரு குரூப் ஆகும். அது மாதிரி செய்யுங்க 501 குறைஞ்ச கோள்களை இன்னொரு குரூப் ஆகும் என்ன செய்யுங்க நீங்க வகைப்படுத்திக்கலாம். தான் அது சொல்லலாம். நீங்க எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம் அதிக அதாவது இந்த கோள்களின் நடுப்பரிமாணமானது அல்லது நடுப்பரிமாணமானது 501 சென்டிமீட்டர் காணப்படுது என்ற விஷயம் விஷயம் இருக்கு. அடுத்தது 3 அடுத்த என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு கோளின் நீளத்துக்கு முதல் காலனை Q1ஐயும் 3ஆம் காலனை Q3ஐயும் கணிக்க. இதுக்காக கவனிச்சிங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட அதாவது முதலாம் காலனை Q1ஐயும் 3ஆம் காலனை Q3ஐ உங்கள்ட்ட காணட்டுமா. இப்ப நான் என்ன செய்யறேன் முதலாவது Q1 காரணத்துக்கு சமன்பட போறேன். Q1 இதான் முதலாம் காலனே. ஓகே. எனக்கு தெரியும் முதலாம் காலனுக்கு என்ன சமன்பாடு சொன்னா n+1 4 சுருக்காம சொன்னா உங்களுக்கு மொத்தம் 20 தடவை இருக்கு. அப்ப 21 4 அதாவது 5.25 வீட்டண்டு வரும். அதாவது 5.25 வீட்டண்டு சொல்லி வரும். இப்ப இருக்க தரவு தொகையை பார்த்து எழுதும். இந்த அட்டவணை நீங்க பார்க்கலாம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுல 1 2 5 அதாவது 5 7 மட்டும் 5வது தடவை உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 498 இருக்குது. அதாவது எழுதுறேன் உங்களுக்கு இப்படி இருக்குது. அதாவது
498ன்றது 5வது தடவை இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பிறகு 499ன்றது சாரி 498ன்றது 5வது தடவை, 499ன்றது 7வது தடவை, 499ன்றது 7வது தடவை. ரெண்டா ഇതിന്റെ അർത്ഥം என்னன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்ய போகுது? 490 சாரி ஓகே 498ன்றது உங்களுக்கு என்ன இருக்குமெண்டா 5வது தடவை இருக்கு. 6வது தடவை 499 499 கிட்டத்தட்ட 7 தடவை மட்டும் வர போகுது. அது மாதிரி 7வது தடவை உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா 499. இதான் இந்த இப்ப உங்களுக்கு காண வேண்டியது என்னது? 5.25 மீட்டர்னு சொன்னா கிட்டத்தட்ட நடுவே இருக்கா கொஞ்சம் என்ன செய்யும், இது கிட்டதான் வரப்போகுது. இதான இந்த வர உங்களுக்கு 5.25 மீட்டர் இருக்கு. அப்ப அதை எப்படி காணணும்னு சொல்லுங்க பாப்போம். முதலாவது 5வது தடவை பார்த்துருக்கோம். என்ன 5வது தடவை உங்களுக்கு என்னது? தந்த தடவை படிதான் 5வது தடவை 498. அப்ப 498 கூடியிருக்கு பிளஸ் சைவரசம் 2 சைவரசம் 2 5ஆல என்ன செய்யணும்? 5வது தடவைக்கும் சாரி 6வது தடவைக்கும் 5வது தடவைக்குமான வித்தியாசத்தை பார்க்கணும். அடுத்த 2 தடவைக்குமான வித்தியாசத்தை பார்க்கணும். அப்ப 6வது தடவை உங்களுக்கு எவ்வளவு? 499 499 அதுல இருந்து கழிக்கணும் 5வது தடவை 498. ஓகே, இந்த கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது 498 வரும். இது சைவரசம் 2 5ஆல கழிச்சு விட்டா உண்டுதான் 1 வரும். எனவே 498 சக சைவரசம் 2 5, அதாவது 498.25 வரும். இது என்னது? Q1, அதாவது முதலாம் காரணம். இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? மூன்றாம் காரணையும் காணலாம். அப்ப மூன்றாம் காரணம் காண்றது சமப்பட பொருள், அதனால Q3 சொல்லுவோம். ഇതിന്റെ അർത്ഥം തന്നെ 3 தர n+1 இதில் எழுதலாம்னு சொன்னா மொத்தம் எனக்கு 20 தடவை இருக்குது. 20 4 வச்சா 5.25 வந்தது. 5.25 3 வைக்கணும்னு சொன்னா 15.75 வீட்டது. இப்ப இதே முருகா எழுதி பார்ப்போம். படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 13வது தடவை உங்களுக்கு 502, அதாவது 502 என்றது என்னது? 13வது தடவை. இந்த ஸ்கிரீன் சேனல்ல பார்த்து தெரியும் நினைக்கிறேன். இந்த இது என்னது உங்களுக்கு 501ன்றது 13வது தடவை இருக்குது. அதே மாதிரி 16வது தடவை மட்டும் 502 போகுது. அப்ப இந்த அர்த்தம் உங்களுக்கு இப்படிதான் வர 12 13வது தடவை 501. ஓகே, அப்ப 501ன்றது 13வது தடவை 13வது தடவை. ஒரு என்ன செய்ய சொன்னா 502 திருப்பி ஒரு 502 திருப்பி ஒரு 502, அதாவது இது 14வது தடவை, இது 15வது தடவை, இது 16வது தடவை. அப்படி என்ன செய்ய சொன்னா கிட்டத்தட்ட 16 மட்டும் போகுது. ஓகே, 16 மட்டும் போகுது. ரெண்டா இப்ப நீங்க காண வேண்டிய தடவை என்னது? 15.75. நீங்க என்ன செய்யுங்க, இதை மட்டும் போடுங்க, உலகத்தையும் மட்டும் பாருங்க. பாத்தீங்கன்னு சொன்னா 15க்கும் 16க்கும் இடையில 15.75 வர போகுது. ஆனா நடுவே வராது, கொஞ்சம் 16 கிட்ட தானே வரப்போகுது, முக்கால். அப்ப என்ன செய்யும்? இந்த இடத்துல வரப்போகுது, இந்த தடவை. ஓகே, இந்த இடத்துல வரப்போகுதுன்னா இதே முருகா பார்த்தா எழுதுவோம் ஸ்டெப் பை ஸ்டெப். முதலாவது என்ன? 15வது தடவை பார்த்துருக்கோம். 15வது தடவை உங்களுக்கு என்னது? 502 என்ன? 502 பிளஸ் பண்ணி சைவரசம் 7 என்ன வித்தியாசம் போகுது? சைவரசம் 7. அதால என்ன செய்யணும்னு சொன்னா 16வது தடவைக்கும் 15வது தடவைக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். 502 இருந்து என்ன சொன்னோம்? அது 16வது தடவையில இருந்து 15வது தடவை கழிக்கணும். சைவராக போது எல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இது என்ன செய்யும்? சைவர் ஆகிடும். எனவே விட வந்து 502 இருக்கு. அப்ப உங்களுக்கு Q1 கனெக்டாம அதே மாதிரி என்ன Q3 வந்து நாங்க கனெக்டா. அதான் நான் இதில் எழுதி வச்சுக்கிறேன். Q1 வந்து 498.3 2 5 மட்டம் தண்ணி 498.3 போடுறோம் மட்டம் தட்டினோடியா. அதே மாதிரி Q3 வந்து அதே சமப்படப்பட்டு செய்யறேன் 502 சொல்லி நான் எடுத்தேன். அடுத்தது அடுத்த எழுதி போகும். அடுத்தது அதாவது 4வது கழி ஓகே, அடுத்தது 5வது கழி போகும். 5வது என்ன சொன்னா ஓர் உலோக கோளின் நீளத்திற்கான காலனை இடைவீச்சை கணிக்க. இக்கணித்த பரிமாணத்திலிருந்து உலோக கோளின் நீளத்தின் மாறல் பற்றி நீர் எதனை முடிவு செய்யுற. ஓகே, இப்ப முதலாவது நமக்கு 5வது என்ன கேட்டிருக்குன்னு சொன்னா காலன இடைவீச்சை கேட்டிருக்கு, அதாவது கியூவை கேட்டிருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும் காலன இடைவீச்சை நாங்க காணணும்டா. கால இடைவீச்சை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா கியூ போடுறாங்களே தான் கால இடைவீச்சு கியூ. இதுல அர்த்தம் என்னடா? நீங்க
மூன்றாம் காலனியிலிருந்து முதலாம் காலனியை கழிக்கணும் என்ன? நான் நேற்று கிளாஸ்ல சொன்னா நினைக்கிறேன். இது ஒரு தரவு தொகுதி என்று வைங்களேன். இது ஒரு தரவு தொகுதி. இப்ப நான் இந்த தரவு தொகுதியில வந்து ஒரு கிராஃப் மாதிரி குறி காட்டுறேன். இப்ப எங்களுக்கு முதலாம் காலனின்றது என்ன? 25% என்ன? அப்ப நான் குறிக்கலாம். இது எனக்கு முதலாம் காலனி கீவேர்ட். நிறுத்தம் என்னன்னு சொன்னா 25%. அதே மாதிரி ரெண்டாம் காலனின்றது Q2. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டாம் காலனி. இது நிறுத்தம் என்னன்னா 50%. அதே மாதிரி Q3. இது மூன்றாம் காலனி. இது 75%. உண்மையா நாங்க என்ன செய்ய போறோம்னா காலனை இடைவெளின்றது இந்த Q3 இருந்து Q1 கழிக்க போறோம். ரெண்டா நடுவை இருக்கிற 50%, 75 25 50 தான். அப்ப காலடைவுச்சென்றதுன்ற மறைமுகம் என்னன்னா நடுவு, அதாவது தரவு தொகுதி ஒன்று நடுவுல இருக்கிற தரவுகளின் 50% தான் என்னன்னு சொல்லுவோம். நான் காலடைவுச்சன்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன். என்ன கிளாஸ் சொல்லுவாங்க சொன்னா சில சொல்லுவாங்க, நல்ல மாதிரி சொல்லுவாங்க, சில கூட மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அது ரெண்டையும் உடைக்க இல்லாது நடுவே இருக்கிற தரவு தொகுதி மட்டும் தான் சரியாக இருக்கும். இதான் வந்து காலடைவுச்சென்றதுன்னு அர்த்தமாக இருக்கு. இப்ப நான் கேள்விக்கே வரும். நான் முதலாம் நாளே காணிட்டேன். என்ன எனக்கு எவ்வளவு வந்தது? 502 வந்தது. அப்ப எழுதுறேன் 502. அதுல இருந்து இப்போ மூன்றாம் காலம் 502 சரி, ஓகே. முதலாம் காலங்களுக்கு தெரியும். அதோட வந்தது 498.25. 498.25. என்னை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்ன உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 3.7 கிட்ட வருது. 3.7 சென்டிமீட்டர். அதில் சென்டிமீட்டர் போட்டிருக்கோம். அப்ப சரி, 3.7 சென்டிமீட்டர் வருது. இதுஇந்த விளக்கமும் மேல தந்திருக்கு பாருங்க. காலடைவிச்சன் சொன்னா அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது காலடைவிச்சன் சொல்றது நடுவே இருக்கிற 50% உலோகக்கோள்களின் மையமானது 3.7 சென்டிமீட்டர் வீச்சிலே இருக்கின்றது. அந்த இதுல என்ன அர்த்தம் வந்திருக்குன்னு சொன்னா, நடுவே இருக்கிற இந்த, அதாவது வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா நடுவே இருக்கிற இவ்வளவு இதான தரவுல நடுவே இருக்கிற 50% கோள்களுக்கு இடையிலான இந்த நீள வித்தியாசம் 3.7 சென்டிமீட்டர் தான் இருக்கதான் உங்களுக்கு காண வச்சுட்டு அர்த்தமா இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், நடுவே இருக்கிற தரவு தொகுதி அல்ல நடுவே இருக்க 50% இதை குறிக்குதுன்னு சொன்னாலே அது சரியாக இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் சொன்னதுல டவுட் இருந்தா கேட்கலாம். விளங்காட்டிக்கு திருப்பி சொல்லணும்னு சொன்னா கேட்கலாம். ஓகே, அப்படி அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஓர் உலோகக்கோளின் நீளத்திற்கு கூட்டமாகிய மீறும் பெருமை வச்சு கேள்வி கேட்டுருக்காங்க. ஒரு உலோகக்கோளின் நீளத்துக்கு 495 497 அகுல வகுப்பாய்களை கொண்ட கூட்டமாகிய மீறும் பெருமை அமைக்க ஒரு உகந்த எடுகொண்ட இடையை பயன்படுத்தி கூட்டமாகிய மீறும் பெருமை இடையை கணிக்க கணிப்புகளை தேவையான பெருமானங்களை அதே கூட்டமாகிய மீறும் அட்டவணையை காட்டுது. ஓகே, ஒரு கேள்வி பண்ணுவோம். ஓகே, கவனிங்க. கேள்வி என்ன சொல்லிக்கிறேன்னு சொன்னா, உங்கள்ட்ட வந்து இவ்வளவு முதல் கேள்வி எல்லாமே கூட்டமாக்காத மீடுன வச்சு கொண்டுதான் கேள்வி கேட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கூட்டமாக்கி அதில் ஒரு எடுகொண்ட சாரி ஒரு உத்தேச இடையா எடுகோல அடுத்து என்ன செய்யட்டுமா, அந்த உண்மையான இடையா வந்து காணட்டுமா. ஓகே, இதுக்காண்டி நான் வந்து சும்மா ஒரு கேள்வி ஒன்று ஆஃபா செய்கிறேன். பிறகுங்கிற கேள்வி வருவோம். சும்மா எடுகோல் எடுக்கணும். சும்மா எடுகோல் உண்டு. இப்ப அதாவது பகுப்பாயிடும். அதே மாதிரி அடுத்த என்ன சொன்னா மீடுறேன். இது ரெண்டும் கேள்வியில அவங்க தருவாங்களா இல்ல என்ன இருக்கு, நான் காணக்கூடியவரை இருக்கு, சிக்கல வராது. சும்மா ஒரு உதாரணம் மட்டும் போடணும். என்னன்னு சொன்னா இதுல பதத்தொடக்கம்
அல்லது 100 தொடக்கம் 120. அது மாதிரி 120 தொடக்கம் 140, 160 தொடக்கம் 180. அது மாதிரி மேடு ரேஞ்ச் ஓடுவோம். இதுக்கு ஒரு 3, ஒரு 2, இதுக்கு ஒரு 6, இதுக்கு ஒரு 8. போர்ட் கிளியரா இருக்கா முப்பது? ஆமாம் சார் கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் சார். இப்ப இவ்வளவு தடவை நான் கேள்வியில வந்திருக்கேன் அனுபவிங்க. என்னது அதாவது ரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, கூட்டமாக்கி வச்சுருக்காங்க. கூட்டமாக வச்சு சொன்னா மேடு வந்திருக்கான் அனுபவி தந்து போட்டு அவன் என்ன கேள்வி இருக்கிறான்டா, இந்த தரவு தொகுதியின் இடையே காண சொல்லி கேட்கிறான். அதாவது இடையே காண சொல்லி கேட்கிறான். நாங்கள் நார்மலா இடையே காண்றாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம்? முதல் ഇതിന്റെ பகுப்புள்ளி அதாவது நடுப்பரிமாணத்தை கண்டு போட்டு அப்புறம் என்ன செய்வோம்? நடுப்பரிமாணத்தை எக்ஸால பெருக்கி பெருக்கிதான் நார்மலா காண்றாங்க. ஆனா அப்படி செய்யறதை விட கொஞ்சம் ஈஸியா இலகுவா நாங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொன்னா, ஏதாவது உண்ட உத்தேசடைய அடுத்து என்ன செய்யலாம், நாங்கள் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி நான் ட்ரை பண்றேன் பாருங்க. அதுக்காக நான் சில டேபிள், சில என்ன சொல்றது, சில கொலம், அதாவது சில நிலைக்குத்து நிரல்களை வந்து நான் அமைக்க வேண்டிய தேவை இருக்கா, அதை நான் எழுதுறேன். முதல்ல என்ன சொன்னா பகுப்பு வரைவு எழுதுறேன். அதாவது பகுப்பு வரைவு இது நிறுத்தம் என்னன்னு சொன்னா நடுப்புள்ளின்னு சொல்லுவோம். நான் முதலே சொன்னா நடுப்புள்ளி காணலாம்னு சொன்னா ரெண்டையும் கூட்டு சொன்னா 2 பிரிக்கும். கூட்டினா 240, 2 சாரி 220 சுருக்கினா உங்களுக்கு 110 110. அடுத்ததுக்கு போடலாம். இதுக்கு உங்களுக்கு 130 இருப்பார். ரெண்டையும் கூட்டு சொன்னா 132 பேர். அடுத்தது 150. அடுத்த எவ்வளவுன்னு சொன்னா 170. இது வகுப்பு வரைவு, அதாவது நடுப்பரிமாணத்தை நான் காண்ட்டேன். அடுத்து என்ன செய்யணும்டா, விலகலை நாங்க காணணும். அதாவது விலகல், அதாவது விலகல் காணும். நாங்கள் விலகலை வந்து டி என்று குறிக்கணும். அதாவது டி என்று சொல்லி விலகலை குறிக்கும். இப்ப விலகல் காணணும்டா, இது தந்த தரவுல ஏதாவது ஒன்றை நீங்கள் உத்தேசடியா எடுக்கணும். அது நீங்க எதை எடுத்தாலும் ஒரே விட தான் பெறும். ஆனா கேள்வி கொஞ்சம் ஈஸியா வரணும். நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எதிர் ஆகாரம் கூடவா இருக்கும் அதை தன் வந்து உத்தேசம் எடுக்கிறோம். அது வளமே அதை நம்மளா எடுக்கிறவ, ஆனா மாறு எடுத்தாலும் என்ன செய்யணும், விட ஒரே விட தான் பெறும். ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதுல வந்து உத்தேசடியா வந்து எனக்கு ஆகாரம் கூட வந்து இதானே, அப்ப இதான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உத்தேசடியா எடுக்கப்படும். உத்தேசடியை நாங்கள் ஏ என்று குறிக்கிறோம். என்ன செய்யணும், இதை ஏ என்று குறிக்கணும். அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஏ என்றது என்ன, எனக்கு உத்தேச இடை, உத்தேச இடை நாங்கள் ஏ எடுத்துட்டோம். விலகல் என்றதுன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, விலகல் என்றது அதாவது பகுப்பு பகுப்பு வரைவு, அதாவது நடுப்புள்ளி என்ன, அதனால எக்ஸாம்பிள் விலகல் என்றது நடுப்புள்ளியில இருந்து நீங்க உத்தேசவே கழிச்சு வர பெருமானம் என்ன வரைக்கும் சொன்னா விலகலாக இருக்கும். நடுப்புள்ளியிடம் இதை கழிச்சு வருது விலகலாக இருக்கு. இப்ப பகுப்பு வரைவு 110 வந்திருக்கு. அதே மாதிரி உத்தேசம் தான் எழுதுனா, சாரி மாறி போட்டேன், இது 6 வந்திருக்கணும் உத்தேசரையா, எனக்கு இதான் வந்துருக்கும், இதான் உத்தேசரையா. அப்ப ஏன்றது என்ன, மீடன் அதிகம் ஆகாரம் கொண்டது 6ன்றது 150. 150 என்ன இருக்கு, உத்தேசரையாக இருக்கு. ஓகே, உத்தேசரை வந்து 150. அப்ப என்ன சொன்னோம்டா, ஒவ்வொரு இடையில இருந்து நாங்க உத்தேசரையை கழிப்போம். இப்ப முதலாவது கழிச்சு விடாமனு சொன்னா எங்க 2 பேரும் சொன்ன இதுல வந்து எக்ஸ் வந்து எவ்வளவு 110, அதுல இருந்து என்ன சொல்லணும் 180 கழிக்கணும். 110 இருந்து சொல்லணும் கழிக்க போறீங்க, 180 கழிக்க போறீங்க. கழிச்சிங்கன்னு சொன்னா இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சொன்னா -40 வரும். -40, இந்த டி வந்து -40 இருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா 130 வந்திருக்கு. அப்ப எக்ஸ் வந்து 130, 130 150 கழிச்சா -20 வரும். -20. அடுத்தது 180 எக்ஸ் 150 தான் உத்தேசரே 150 தான். 150 150 கழிச்சா என்ன செய்யும், சைவ 2 பேர். அடுத்தது 2 பேர் போய் சொன்னா 170 150 சொன்னா உங்களுக்கு நேர் 20 பேர். ஓகே, இது எங்களுக்கு கிளியர். அப்ப அடுத்த என்ன செய்வாங்க, விலகலை வந்து நாங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டோம். இனி இதுக்கு அடுத்த என்ன செய்ய போறோம்டா, ஒருக்கா எஃப்டி ஒருக்கா காண போறோம். அதாவது மீடுனது விலகினது பெருக்கத்தை நாங்க என்ன சொல்லுவோம், ஒருக்கா காண வேண்டிய தேவைகள் இருக்குது. மீடுண்டையும் விலகலையும் பெருக்கத்தை
-20 இந்த சைடு வந்தது. Okay. விலகல், அதாவது விலகலுக்கான டெஃபினிஷன் நடந்தா வந்து எஃப்டியை காணப்படும். அதாவது மீடரனையும் விலகலையும் பெருக்கி என்ன செய்யப்படும் அங்க போட போறோம். ஏண்டா 3 தர -40 உங்களுக்கு என்ன செய்யும் -120 வரும். -120. அடுத்தது 2 தர -20 -40. அடுத்து சைபரால பெருக்கினா சைபர் 2 வரும். அடுத்தது 1 தர 20 வரப்போகுது 20 வரப்போகுது. விளம்பரங்கள் கிளியர். இதுல இன்னும் சில தரவுகளை ஆட் பண்ணி விடுறேன். ஒன்று என்னண்டா மீடன் எல்லாத்தையும் கூட்டினோம்டா 3 2 5 5 11 12. எனக்கு சிக்மாண்டா கூட்டுதல் அர்த்தம். மீடன் கூட்டுதல் இருக்குதுன்னு சொன்னா 12 வந்தது மீடன் கூட்டுதல். அதே மாதிரி இங்க விலகல் என்ற கூட்டுத்தொகை. அப்ப சிக்மான்றது கூட்டுத்தொகை. இது இந்த விலகல்லானே எஃப்டி கூட்டுத்தொகை. இதோட வந்து பார்ப்போம். இது -160ல 20 சொன்னா -140 என்ன -140. அப்ப சிக்மா எஃப்டி எங்களுக்கு தெரியும், அது -140. இப்ப கேள்வி வரும். கேட்டது என்னது? உண்மையுடைய கேட்டு வச்சுக்கலாம் கேள்வி. அப்ப நான் எழுதுறேன் உண்மையுடைய என்றது உண்மை கிடை. அதற்கு என்ன இருக்குன்னு சொன்னா உத்தேச விடையோட அதோட வந்து என்ன சொல்லணும், நீங்க வந்து விலகலை கூட்டணும். அது விலகல் இடையே கூட்டணும். உத்தேச தெரியும். நான் உத்தேச எடுத்தேன் 150 எடுத்தேன். அப்புறம் என்ன சார் அது மாத்த 150 உத்தேச பிளஸ் விலகல் இடையண்டா உங்களுக்கு தெரியும். இடையன்றது என்ன? அந்த சிக்மா எஃப் எக்ஸ் சிக்மா எஃப் அங்க போடுனாங்க. இங்க என்ன சொன்ன அதே மாத்தோம். என்னது கூட்டுகண்டா சிக்மா. இங்க எஃப் எக்ஸ் இல்ல எஃப் டி தான் இருக்குது. மீடுற விலகல் அதுங்க சிக்மா எஃப் அதாவது சிக்மா எஃப் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இதே குறியீட்டுல போறேன். உத்தேசம் நாங்க ஏ என்று போறாங்க. இனி பேர் இடம் ஏ தெரியும் 150 சக இதுல கூட்டத்தை கண்டு வச்சு நினைக்கிறேன் -140 வருது. அப்ப பிறகு எழுதி கொள்றேன் -140. அதுங்க சிக்மா எஃப் பரமானு சொன்னா 12 சுருக்கி விட மாட்டேன் செய்யும். உங்களுக்கு விட வந்து இப்படி விட வருது. இது 150 இது சைடு வரப்போது 11.66. எனவே உங்களுக்கு ஃபைனல் விட வந்து 138.33. இதான் என்ன வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக இருக்கு. இது நான் போட்ட சுமார் கேள்வி. இதுல கணக்கு ஒரு கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஓகே, இதுல கணக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. என்னது இது ரெண்டும் தருவாங்க. எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க முதலாவது சொல்லணும் வகுப்பு வரைவு, அதாவது நடுப்புள்ளி. அதை நாங்க காணட்டும். நடுப்புள்ளின்றது என்ன? வகுப்படை 2ஐயும் கூட்டி போட்டு 2ஆவது பிரிச்சோம்னா என்ன செய்யும் உங்களுக்கு வகுப்பு வரைவு வந்தது. அடுத்தது என்ன? விலகல் ஒன்று காணணும். விலகல் காணணும்னா கட்டாயம் என்ன சொல்லணும்? உத்தேசடைய ஏதாவது ஒன்றை நீங்க தெரிவு செய்யணும். எப்பயும் வந்து ஆகாரத்தை தெரிவு செய்யணும்னா கேள்வி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க மற்றதை தெரிவு செஞ்சாலும் என்ன அர்த்தம்? உங்களுக்கு விட விட அது கூட விருப்பம். இதுனா என்ன செய்யணும்னு சொன்னா அந்த டிஏ கண்ண டிஏன்றது என்ன? ஒவ்வொரு எக்ஸிலே இருந்து என்ன சொல்லணும் அந்த ஏ கிடைக்கும். உத்தேச 110 150 வலிச்சா -40 அப்படின்னு ஒவ்வொன்றையும் கண்ணா. நீ கடைசியா என்ன செய்யணும்னு சொன்னா எஃப்னதும் டினதும், அதாவது மீடுறையும் விலகலையும் பெருக்கிறத என்ன செய்யணும்? இந்த பெருக்கி இந்த இடத்துல போடணும். இனி சமப்பட போடணும். உண்மைக்கு என்ன சமமான சொன்னா உத்தேசோட விலகடை கூட்டம் செய்யும். உண்மைடா வந்துரு. அப்ப உத்தேசடைய நான் எடுத்தாலும் 150 தான் எடுத்தேன். விலகடைக்கு என்ன செய்யறேன்? மொத்த விலகண்ட கூட்டுத்தொகையை மீறான கூட்டுத்தொகையால பிரிக்கும். என்ன செய்யும் எங்களுக்கு இந்த விட வருது. அதாவது 150.33 சொல்லு. ஓகே, இதுல ஏதாவது டவுட் அல்ல திருப்பி சொல்லணும்னு சொன்னா சாரி, இதுல டவுட் அல்ல திருப்பி சொல்லணும்னு சொன்னா யாராவது? யா ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னாங்க இந்த தந்தகளி இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு உலோகக்கோளின் நீளத்துக்கு 495 தொடக்கம் 497 கிட்டத்தட்ட 2 வீச்சில் வரக்கூடிய என்ன செய்யறாங்க? இதை
ஆயுடைகளை அதாவது கூட்டமாக்கப்பட்ட ஆயுடைகளை எடுக்கட்டுமா? ஓகே. எடுத்து என்ன செய்யட்டுமா? மீடன் பரம்பல் உண்டு அமைச்சு போட்டு பிறகு அதே மாதிரி தான் எடுகொண்ட இடையா கொண்டு எடுத்து உண்மையடைய கணிக்கட்டுமா? ஓகே, பரவாயில்ல. இப்ப இந்த கணிதம் ஈஸியா சேர்த்துக்கிற என்ன சொன்னா, ஏற்கனவே நான் அந்த கோள்களின் நீளங்களும் எத்தனை மீடன் வந்தது என்றதை நான் என்ன செய்யறேன், இதுல நான் உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரெண்டே இப்ப வேணும். இங்க பாருங்க, பகுப்பாயிரம் எடுக்க சொன்னது என்னது? 495 தொடக்கம் 497. அப்ப இந்த ரெண்டு ரெண்டு ரேஷன் எடுக்க சொன்னது. இப்ப அடுத்த என்ன செய்யும்? 490 எடுத்து தொடக்கம் 502 வருது. அப்ப கட்டாயம் அடுத்த ரெண்டு பேரும் சொன்னா 501 இருந்து 503. அப்புறம் என்ன செய்யும்? 504 இருந்து 506. அதுக்கப்புறம் கோழில தானே அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணி விட்டுருவோம். இனி மீடுறது இப்ப ஏன் இது ரெண்டு வந்ததுன்னு சொன்னா 495க்கு 497க்கு முடியல பாத்தீங்கன்னு சொன்னா 495க்கு 497 எத்தனை நடக்குது மொத்தம்? ஒன்று ரெண்டு தான் நடக்குது. அப்ப இதை நேரடியா பார்க்கலாம், ரெண்டு தான் இருக்குது. அப்ப என்ன செய்யும்? எனக்கு அதெல்லாம் மீடு ரெண்டா போடணும். அந்த மாதிரி 498க்கும் சாரி 498க்கும் 500க்கு முடியல பாத்தீங்கன்னு சொன்னா 7 இருக்கு. 498ல 3 இருக்குது, 499 ரெண்டு இருக்குது, 500 ரெண்டு இருக்கு, மொத்தம் என்ன 7 இருக்கு. அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வகுப்படைக்கும் ஏற்ற மாதிரி மீடுறேன்னா நான் இதுல பாத்துலே இந்த கேள்வி இது இந்த அட்டவணை நாங்க முதல்ல எழுதிட்டோம். முதல்ல என்ன செய்யணும்? அதை நாங்கள் எழுதிட்டோம். அடுத்தது வந்து வகுப்பு புள்ளி. வகுப்பு புள்ளின்றது நடுப்பரமானம் தானே. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டு எப்படி செய்யணும்? ரெண்டாயிரம் பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது வேணும். இந்த கேள்வி ஈஸியா பார்க்கலாம். 495க்கு 497 இடையில இருக்குன்னு சொன்னா 496 தானே. அப்ப அப்படின்னு செய்யுங்க, ரெண்டையும் கூட்டு ரெண்டாயிரம் பிரிச்சிருக்கலாம், அல்லது இப்படி நார்மலா பார்த்து என்ன செய்யலாம், இந்த வகுப்பு புள்ளியை நீங்க எழுதி கொடுவீங்க. இனி என்ன சொல்லணும்னு சொன்னா முக்கியமா இங்க உத்தேசடையா ஏதாவது உண்டா நீங்க என்ன சொல்லணும், இந்த இடத்துல தெரிவு செய்யணும். ஓகே. இந்த கேள்வியை பொறுத்தவரையில நான் என்ன தெரிவு செஞ்சேன்னு சொன்னா எனக்கு ஆகார தெரிவு செய்ய ஈஸியா இருக்கு. அப்ப என்ன செய்றேன், இந்த ஆகாரம் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 8 தானே அதிக கூடித்தரா வந்தது. அப்ப ஆகாரங்களுக்கு என்ன இருக்கு? 502 தான் இருக்கு. அப்ப நான் இந்த கேள்வியை பொறுத்தவரையில எந்த உத்தேசோட ஏன்றது எவ்வளவுன்னு சொன்னா 502 தான் இருக்கு. அதை வச்சு என்ன செஞ்சா இந்த கேள்வி செஞ்சேன். உதாரணத்துக்கு இதை பாருங்களேன், விலகலை பார்க்கணும் உங்களுக்கு தெரியும். விலகலுக்கு என்ன சமன்பாடுன்னு சொன்னா விலகல்னா டி என்று சொல்லுவோம். டி அது என்ன வரைக்கும்டா வகுப்பு புள்ளி எக்ஸ் என்ன, இது வகுப்பு புள்ளி எக்ஸ் சொல்லுவோம். அப்ப எக்ஸ்ல இருந்து நீங்க என்ன சொல்லணும், உத்தேசோட ஏ கழிக்கணும். கழிச்சா விலகல் வேறு. முதலாவதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ன்றது எவ்வளவு உங்களுக்கு? 496. அப்ப 496ல இருந்து நீங்க என்ன சொல்லணும், 502 கழிச்சா மைனஸ் வரப்போது, விட மைனஸ்ல வரப்போது -6 வரும். அதே மாதிரி அடுத்த என்ன செய்யுங்க, 499ல இருந்து உத்தேசையை கழிக்கிறீங்க, அது எழுதுறீங்க. பிறகு இதுக்கு 2 வருது. அடுத்த என்ன செய்யுங்க, நேரில் விட வருது. இங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மீடர் எண்ணையும் அதாவது இந்த எஃப்ஐயும் இந்த டிஏம் வந்து பெருக்கெளி வச்சுக்கிறேன் நெஞ்சால. அதாவது 2 தர -6 12 வரும். சாரியா? ஓகே. இதுல சுருக்களோட டைப் பண்ணி மாதிரி டைப் பண்ணி போட்டேன். 2 வரப்போன்னு சொன்னா 12 வரப்போது என்ன, 2 தர -6 யா 12. இப்போ -12 வரும் இதுல. அது மாதிரி அடுத்தது வந்து 7 தர 3ன்னு சொன்னா -21. சரி. அடுத்து 8 தர 0 0, 3 தர 3 9 வரும். சாரியா, இது நேர் 9 வரப்போகுது. இது உங்களுக்கு சரி. இனி 2 தடவை நோட் பண்ணி வைக்கணும். ஒன்று என்னது, மீடுறவங்க கூட்டுத்தொகைனா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று மீடுறவங்க கூட்டுத்தொகை தெரியணும். ஓகே. இந்த மீடுறவங்க கூட்டினோம்னு சொன்னாங்களுக்கு கேள்வியில தெரியும் 20 தடவை தானே வருது. அப்ப நான் என்ன செய்யறேன், இதுல சிக்மா எனக்கு எஃப்ன்றது அதாவது சிக்மா எஃப் மீடுறவங்க கூட்டுத்தொகை அது எவ்வளவுன்னு சொன்னா 20 எங்களுக்கு தெரியும். மீடுறவங்க கூட்டுத்தொகை 20. அதே மாதிரி இதை வச்சுக்கோனா என்ன சொல்லலாம்னு சொன்னா எனக்கு, அதாவது எஃப்டி இந்த கூட்டுத்தொகை அதான் என்ன சொல்றேன், கூட்டுத்தொகைக்கான சிக்மா போறோம். சிக்மா எஃப்டி எஃப்டி இந்த கூட்டுத்தொகை. இதை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா -12 21 -33. -33ல 9 போச்சுன்னா என்ன செய்யும் உங்களுக்கு, -24 வர. ரெண்டு விஷயம் ஞாபகப்படுத்திக்கணும். ஒன்று எஃப்டிന്റെ பெருமானம், அடுத்தது என்ன சிக்மா எஃப்ന്റെ பெருமானம். ஓகே. இதை வச்சுன்னா அங்கால களியை மூடணும். அங்கால மூடணும்னு சொன்னா நான் முதல்ல என்ன செய்யணும், இதுக்குரிய சாம்பாடா போடணும். விடைக்குரிய சாம்பாடு உத்தேசிரனை சொன்னோம், விலையுடைய கூட்டணும். இனி பாருங்க, உத்தேசிரான எத்தனை எடுத்து சொன்னா சாரி இந்த கேள்வியில நான் ஏ எடுத்தேன் ஒரு வைத்தேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கு. ஓகே. என்ன எரர் வந்து என்ன சொன்னா, நான் வந்து 502 எடுத்தேன். ஆனா இதுல வந்து 499 எடுத்துருக்கு. அப்ப அதெல்லாம் அந்த விடைய மாறி இருக்கு எங்களுக்கு. ஓகே. அப்ப நான் அடுத்த ஆர்டர்லயே வழி வரணும் இந்த கேள்விக்கு விடைய. அப்ப சமன்பாடுங்களுக்கு ஓகே, சமன்பாடுங்களுக்கு சரி.
அடுத்தது நான் உத்தேசடியா எத்தனை எடுத்தினான்னு சொன்னேன். உத்தேசடியா நான் எடுத்த விட வந்து 502 எடுத்தினேன். அப்ப 502, 502 அதோட கூட்டுறேன் விலகல் எடை. இப்ப சிக்மா எஃப்டின் ஒரு மணிக்கு எவ்வளவு வந்ததுன்னு சொன்னா -24 வந்தது. அப்ப -24 அதை திருப்பி பிரிக்கிறேன். எனக்கு சிக்மா எஃப் அளவு இருக்கணும். சிக்மா எஃப் எத்தனை வந்தது? 20 வந்தது. என்ன அப்ப என்ன செய்யறேன்? அதை நான் வந்து 20ஆல பிரிக்கிறேன். 20 சுருக்கினோம்னு சொன்னவங்களுக்கு இது 502 வரும். இது 502. அதே மாதிரி சகோதர செயண்டு வரும். 24 ரெண்டால் சுருக்கினா 12, அதாவது 1.2. 1.2 இதை நீங்க 502ல இருந்து 1.2 கழிச்சு விட்டீங்கன்னு செய்யும் உங்களுக்கு பயனில் விட வந்துடும். Okay. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு மெத்தட்ல செஞ்சிருக்கு. அதாவது அங்க அதுல போட்டிருந்த விட தானே இன்னொரு மெத்தட்ல செஞ்சிருக்கு. Okay. இங்க என்ன நடந்திருக்குன்னு சொன்னா உங்களுக்கு உத்தேசடியா 1000 எடுக்கையில வேற ஒரு படம் எடுத்திருக்கு. அதாவது அதுக்கு அடுத்த வந்து 7 தடவை வந்து 499 எடுத்திருக்கு. அப்ப இதை எடுத்தாலுமே என்ன எடுத்தோம் அதே மாதிரி நீங்க என்ன செய்வீங்க? வளமைச்சிரம் விளைவு காணுவீங்க, பிறகு எஃப்டிஏ காணுவீங்க. அதுக்கு பிறகு என்ன சமட படிக்கும் சொன்னா தெரியல உங்களுக்கு விட வேறு. இதுல டவுட் ஏதாவது? நான் சொல்ற விஷயம் விளங்குதா அல்லது? ஓகே, கேள்வி பார்ப்பேன். சாரியன் உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் விளங்குதா அப்பு? சாரியன். ஓகே. மிச்சாக்கள் என்ன மாதிரி 116, 116, 108, 107, 101, 112. நீ விளங்கன்னு சொன்னா டெக்ஸ்ட் பண்ண நான் திருப்பி விளங்க கொடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. யா விளங்கிட்டுது. யா ஓகே ஓகே, நான் அடுத்த சிறு போங்க. சார் சோமுல ஜாயின் பண்ணி விட சொல்லி வேதிகா மெசேஜ் பண்ணி விடுறா. விளங்கலே அப்பு? சோமுல அப்செட் பண்ணி விட சொல்லி வேதிகா மெசேஜ் பண்ணிருக்கா. ஓ முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க. முதல்ல ஆமாம் சார், ஹோஸ்ட்ல நான் இல்லை சார். மாறிட்டுதா கோகோஸ்ட்? இல்ல, நீங்க முதல் பிடிச்ச வேறு ஒரு தான் அப்படி யா ஓகே, மாத்திருக்கீங்க நான் மாத்தி முதல்ல. வரணும். ஒரு நிமிஷம், நான் மாத்தி வரணும். இல்லை ஓகே சார், ஓகே. ஓகே, முதல்ல இப்ப நீங்க ஒரு ஆக்ட் விடுங்க, நான் பார்த்தேனே. ஓகே. ஓகே சார். யா ஓகே, இப்போ இதில் டவுட் இல்லை நினைக்கிறேன். அங்கே சேர்த்து போகணும் அடுத்த மூவ் பண்ணீங்க. ஓகே, அடுத்தது பி பாட். இப்போ ஏ பாட்லாம் அவ்வளோ கேள்வி பார்த்தோம்னா என்ன செய்வோம்? அடுத்த பி பாட் கேள்வியை பார்ப்போம். 40 அலுவலக தொழிலாளர்களின் உணவு கொள்ளாத நிலையில் குருதி சீனி மட்டங்கள் பின்வரும் அட்டவணையில் பொழிப்பாக்கப்பட்டன. ஓகே, என்னன்னு சொன்னா அலுவலகத்துல அந்த உருக்கு கோல உற்பத்தி செய்யற அலுவலகத்துல ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணமாகும். அந்த 40 பேர்கிட்ட குருதியில இருக்கிற சீனி மட்டத்தை உங்களுக்கு தந்திருக்கு. உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலாளர் எண்ணிக்கை மீடம் தந்திருக்கு 6ன்னு சொல்லி. அப்ப 6 பேருக்கு அஹ், 1 லிட்டர் குருதியில கிட்டத்தட்ட 60 தொடக்கம் 79 இந்த ரேஞ்சு, இந்த அளவு, இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன செய்யுது? அவைக்கு மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்குது.
இப்போ உதாரணத்துக்கு இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு 180க்கு 199 சொன்னா இப்ப 1 லிட்டர் குருதியை அவர் எடுத்து பார்த்தோம்னா அவருக்கு என்ன செய்யலாம்? அவர் 1 லிட்டர் குருதியில 199 மில்லிகிராம் சீனி, அதாவது சீனி இருக்கலாம். இங்கேயும் என்னது முளகி அல்லது 180 மில்லிகிராம் சீனி வந்து அவர்கிட்ட குருதியில இருக்கலாம். அதான் இந்த அட்டவணையில வந்து வந்திருக்கு. இப்ப கேள்வி வரும். முதலாக என்ன சொன்னா, தரவலுக்காக ஒரு திரள் மீடுற வளையை வரைக. ஓ, இதுல ஒரு விஷயம் கட்டாயம் ஞாபகப்படுத்தி வைக்கணும். ஓகே, ஒருக்கா ஸ்டாப் பண்றேன் ஷேரிங்க. ஓகே, ஓகே. இப்ப என்ன விஷயம் சொன்னா, உங்கள்கிட்ட முதலாங்கான அல்லது ரெண்டாங்கான மூன்றாங்கான அப்படி கேட்டா நீங்க என்ன செய்யணும்? தரவு தொகுதியை ஓர்டரா அடுக்கணும். மற்றபடி அடுக்க வேண்டிய தேவை இல்லை. அதாவது இருவரிசைப்படுத்தணும், இறங்குவரிசைப்படுத்தணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வகுப்பாடு தந்திருப்பாங்க. அது ஒரு திருத்திய வகுப்பாடையா இருந்தாங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இல்லாட்டிங்கன்னு சொன்னோம், நாங்கள் அதை திருத்திய வகுப்பாடையாக மாத்திக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிங்களேன், நாம உங்களுக்கு ஒரு வகுப்பாடு ஒன்று தேவை. அதாவது வகுப்பாடு இப்படி இப்போ என்னண்டு சைவரோடாக்கம் 10 இல்ல மாத்துவோமே. ஓகே, ஒரு 110 120, அது மாதிரி 120 130, 130 140, 140 150. ரெண்டா இங்க பாருங்க, என்ன அர்த்தம்டா, இது எத்தனையில முடியுதோ அதே இடத்துல என்ன செய்யுது, இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. அப்ப இதுக்கு நான் கிராஃப் தீர்ணம்டா கொண்டு போய் நாங்க என்ன செய்யலாம்? ஒன்றுல 110 இதுல வட்டி போட்டு என்ன செய்வோம்? இதுல 110 போடுவோம். அடுத்தது 120, அடுத்தது 130. ஏன் முடிவு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன செய்வோம்? 140 150 போடுவோம். போட்டு என்ன செய்யலாம்? புள்ளியை மதிக்கிற மாதிரி குதிப்படி என்ன செய்வோம்? கிராஃபை நாங்க தெரிவிக்கிறோம். அதுல எங்களுக்கு சிக்கல் வராது. ஒரு வேளை இப்படி வருது, என்ன சொல்லுங்க அப்போ, பகுப்பாயிட வந்து 110 தொடக்கம் 120, அடுத்தது 121 இருந்து 130, அடுத்தது 131 இருந்து 140, 141 இருந்து 150. இப்படி வருது எங்க ஒரு பகுப்பாயிடம். இப்படி வந்த ஒரு சிக்கல் ஒன்று வரப்போகுது. என்ன சிக்கல்னு சொன்னா, இப்ப நான் வரைவ கீரைக்க அதே மாதிரி தான் வரைவு கீர்னு வேணும். வரைவு கீர் ரெண்டா முதல்ல என்ன செய்வேன்? வட்டம் வட்டி போட்டு 110 போடுவேன். இது எங்களுக்கு ஓகே. இந்த இடத்துல செய்ய போகுது 110 வரப்போகுது. அடுத்த ரெண்டாவது இடத்துல முடியுது 120 முடியுது. என்ன 120 முடியுது. அடுத்தது இது 120 முடிஞ்சா அடுத்தது ஸ்டார்ட் பண்ணு 121 ஸ்டார்ட் பண்ண. அப்ப என்ன இடத்த இந்த தரவுக்கு பக்கத்திலேயே ஒரு 121 வரணும். ரெண்டாவது கிராஃப் திரைக்கு என்ன நடக்குமெண்டா, இதுல ஒரு புள்ளியை குத்துறீங்க, அடுத்த புள்ளி இந்த குத்துறீங்க, அடுத்த புள்ளிக்கு ஸ்டார்ட் பண்ணது இல்ல, இவ்வளவு ஜாயின் பண்ணலாம், அடுத்த ஜாயின் பண்ணணும். அப்புறம் என்ன செய்வோம்? திருப்பியும் அடுத்து ஒரு கேப் கொண்டு வருது. அப்ப என்ன செய்யலாம்? கிராஃப் திரைக்கு எங்களுக்கு இடைக்க இடைவெளி வந்து எங்களுக்கு வரக்கூடாது. சரி, இடையில வந்து இடைவெளி வந்து அப்படின்னு செய்யக்கூடாது. எங்களுக்கு இடைக்க இடைவெளி வரையக்கூடாது. அப்படி இடைவெளி வராமன்னு சொல்லணும். ஒரே ஒரு தொடர்ச்சியாக வரை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் என்ன செய்யணும் சொன்னா, முடிகிற இடத்துல அது ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா என்ன சொல்லணும்? திருத்திய வகுப்பாடு என்ற ஒன்றை நாங்க எடுக்க வேண்டிய தேவை வேறு. சரி, ஈஸியா அதுக்கு திருத்திய வகுப்பாடு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுக்கலாம்னு சொன்னா நான் ஈஸியா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த ரெண்டையும் எடுக்கணும். எது சொல்லுங்க அப்போ, இந்த முடிகிற ரெண்டே இது 120ஐயும் அடுத்த ஸ்டார்ட் பண்றது 121 இது ரெண்டையும் எடுக்கும். உண்மையா 121 முடிகிறது, அடுத்து ஸ்டார்ட் பண்றது அங்க முடிகிறது 120. கழித்துறீங்களா வரும் உங்களுக்கு ஒன்று தானே வருது. அப்ப இந்த ஒன்று வேற அப்படியே என்ன செய்யும்? ഇതിന്റെ അരവാസി ഇവരുടെ കുടുംബം, അടുത്ത അരവാസി അവരുടെ കുടുംബം. ரெண்டு வரமாண்டா வந்த எனக்கு ஒன்று தானே. அந்த வந்த அப்படியே நீங்க செய்யணும். திருப்பி ரெண்டு அளவு பிரிச்சா சைவரசம் 5 வர போதேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, இவரோட சைவரசம் 5 கழிக்கணும், இவரோட என்ன சொல்லணும்? சைவரசம் 5 கூட்டணும். நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. 110 சைவரசம் 5 இவரை கழிக்கணும். நாங்க இவரை கழிக்கணும், இவரை கூட்டணும். இவரை கழிச்சா ரெண்டு பேரும் 109.5 தொடக்கம் இவரை கூட்டணும் 120.5. அடுத்தவரை பாருங்க, இவரை கழிக்கணும். என்ன 121 சைவரசம் 5 சொன்னா 120.5 அவருக்கு என்ன செய்ய 130.5 இவருக்கு மதிய வருது. கழிக்க 130.5 தொடக்கம் 140.5 இவருக்கு 140.5 தொடக்கம் 150.5. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு வித்தியாசம் இல்லை. அப்படியே முடிய இடத்துலயே ஸ்டார்ட் பண்ணு. இப்ப என்ன செய்ய அப்படியே இப்ப நான் கூட ஒரு கேள்வி இருக்கேன், ஒரு அப்படி மாறுதல் எடுத்துட்டு இருப்போம். அப்படி
ஒரு வாய்ப்பாடு எழுதுறேன், அதாவது வகுப்பாடு அப்படின்னா சைபர் தொடக்கம் 100, 110 தொடக்கம் 200, அடுத்தது சரிதான் ஓகே, அடுத்தது 210 தொடக்கம் 300. ஓகே, மூணு காணுமே. இதுக்கு என்ன மாதிரி எத்தனை கூட்டு கழிக்கணும் ரெண்டுலே சொல்லுங்க. பக்கத்துல திருத்தியா வகுப்பாடு, அதாவது கிராஃப் கீறணும் மட்டும்தான். சதவீதத்தில் முரண்மலையா இருக்கலாம், முரண்மலையா இருக்கலாம். அப்படி கிராஃப் கீறணும் சாரி, கிராஃப் கீறணும் மட்டும்தான் என்ன சொன்னாங்க, இந்த தீர்த்தை எடுக்கணும். அப்ப இதுக்கு எத்தனை ரெண்டுலையும் கூட்டு கழிக்க வேண்டிய வரும் ஒரு இதோட நாங்க அதோட தரோட எத்தனையே கூட்டி கழிக்க வேண்டி வரும். முதல்ல வீடியோ கிளியரா இருக்கா அப்பு? ஓம் சார் கிளியர் தான் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, எத்தனை கூட்டி கழிக்கணும் சொல்லுங்க அமராஜ். ஓகே, சொல்லுங்க, எத்தனை கூட்டி கழிக்கணும் ரெண்டுக்கு. ஸ்லைட் டெக்ஸ்ட் பண்றீங்க, பர்சனல் டெக்ஸ்ட் பண்றீங்க, நல்ல விஷயம். ஓகே, இப்ப என்னடா என்ன செய்யணும், இவருக்கு மேல சிக்கல் விடாது, இவரை மட்டும் யோசிக்கும், ரெண்டு பேரும் எடுங்க தனியா எடுத்தா இங்க செஞ்ச அதே வேலை தான் இங்க கேட்போம். இது 110ல முடியுது, இங்க 100ல முடியுது. அப்ப நான் எழுதுறேன், எனக்கு எத்தனை முடியும்னு சொன்னா 110ல முடியுது. ஓகே, அப்ப முடிகிறது 110ல 110, அடுத்தது 100ல வருது. எனவே வித்தியாசமா உள்ளது 10, அதை நாங்க ரெண்டு அளவு பிரிக்கணும். எவ்வளவு 5ல வருது. அப்ப நீங்க என்ன சொல்லணும் சொன்னா, இவரோட 5 கழிக்கணும், இவரோட 5 கூட்டணும், இல்ல சில எரர் ஒன்று இருக்கு, எழுதினது என்ன எரர், இவர் 10 தான் வந்திருக்கணும், 10 வந்திருக்கும். அப்ப வந்த விட 5, அப்ப என்ன சொல்லணும், இவரோட கழிக்கணும், இவரோட கூட்டணும், என்ன அதே அடியாவே ஒருக்கா பாருங்க. பார்த்த மட்டும் சொன்னா இவரில் கழியுங்கோ, இவரில் கூட்டுங்கோ. இப்ப அங்க எழுதும், இவரில் கழிச்சோம்னா 2 பேரும் 10ல 5 வச்சுன்னா 5, இவரோட 5 கூட்டணும் 105, இவருக்கு 5 கழிக்கணும் 105, அவருக்கு கூட்டணும் 205, அடுத்தவருக்கு கழிக்கிறேன் திருப்பி என்ன செய்யணும் போட்டு அந்த ரேசியோவை, அதாவது ரெண்டு இதுல இருந்து கழிப்பீங்கள் எத்தனை வருதுன்னு சொல்லுங்க, ரெண்டால பிரிப்பீங்க, இந்த வர்றவுடைய 1.5 கழிப்பீங்கள், இன்னொரு செய்யுங்க கூட்டுறங்க. இது ஓகே. இப்ப இதுல நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வலிக்கிறேன். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கிறாங்க, திரள்முரண் வளையா இருக்கலாம் அல்லது சதவீத திரள்முரண் வளையா இருக்கலாம். நான் சதவீத திரள்முரண் வளையை பற்றி கதைக்க போறேன். சதவீத திறன்முரண் வளையில் ரெண்டு இருக்கு. ஒன்று அதிகரித்து செல்ற சதவீத திறன்முரண் வளை, அடுத்து என்னது குறைந்து செல்ற சதவீத திறன்முரண் வளை. உதாரணத்துக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம முதலாவது இருக்கிற படம், இந்த படத்துல இதுல சதவீத திரள்முரண் வளை, சதவீத திரள்முரண் நிறைய வகுப்பாடையே போறோம், திருத்திய வகுப்பாடை, திருத்திய வகுப்பாடு ஏண்டா அதிகரித்து சென்ற சதவீதம் பழைய என்ன செய்ய உங்களுக்கு போவேன், அந்த பெருமானம் வந்து அப்படியே கூடிக்கொண்டே போகணும். என்ன கூடிக்கணும் எடுத்த மாதிரி அதிகரித்து சென்ற சதவீத தலைமுறை வழியா இருக்கு. இதே மாதிரி குறைஞ்சு கொண்டு போக மாட்டேன், அதன் இடத்த என்ன இருக்குன்னு சொன்னா குறைந்து செல்ற சதவீத திறன்முறை வழியாக இருக்கு. எப்படி புள்ளிய குத்துறன்னு சொல்லி சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு திருத்தினா பிறகு இப்படி வேற மீடுறேன்னா பக்கம் எழுதி கொடுறேன்னா, இது கழிவு தர்றாங்க மீடுறேன். அது என்னன்னு சொன்னா, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 4, இதுக்கு ஒரு 1 வைப்போம். இது தந்திருந்தா எங்களால என்ன செய்ய முடியும், திரள்முறை கண்டு திரள்முறை காண முடியும். என்ன திரள்முறை எங்களால காண முடியும். ரெண்டாயிரம் சொன்ன திரள்முறை கூடி போடுறது தானே, இந்த 5 நேரடியாக போடுவீங்க. 5 5 4 9, 9 மட்டுமே 2 வரும், 10 வரும். திரள்முறைன்னா உங்களால சதவீதமா தெரியும். என்ன சதவீதம் மாத்திரம் மட்டும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க என்ன செய்யணும், 100 சரி 10 100 ஆகணும்னா 10 இருக்குங்க 100%. இதே மாதிரி சொன்ன 100 ஆகுறதுக்கு, அதாவது 10 100 ஆகணும்னா 10 இருக்கீங்களா, இதே 10ல வைக்க 2 வரும், 90% வரும். இதே மாதிரி செய்யும், இது 50% வரும். ஓகே, உங்களுக்கு வந்த என்னன்னு சொன்னா சதவீதங்கள் 50 90 100 சொல்லி வரும். இதை மட்டும் தான் இந்த கழிப்பு இருக்குங்க. ஓகே, இதை கூட குறிச்சேன்னு சொன்னா என்ன குறிக்கணும்டா, அதிகரித்து செல்றதுக்கு இந்த ஆர்டர்ல குறிப்போம். இந்த ஆர்டர்ல முதல்ல 5 நடக்குது, அப்ப நீங்க செய்யணும் இதுல 5 குறிக்கும். அடுத்தது 105 என்ன
அடுத்தது 105. அடுத்தது எத்தனை நடக்கும் உங்களுக்கு? 205. 205. அடுத்தது எத்தனை இருக்குன்னு சொன்னா 305 இருக்கு. அது மாதிரி அங்காலையும் குறிப்போம். உதாரணத்துக்கு இது வந்து என்னது? 25. இதுல ஒரு 50 வைக்கிறேன். இதுல ஒரு 100 வைக்கிறேன். 100. புள்ளிய குதிரை என்ன சொல்லணும்னு சொன்னா முதலாவது 5ல, அதாவது 5ல 5 தானே, இந்த 5 இந்த 5 அது மாதிரி 105, 205, 305. ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தந்த 5ன்றது எதுக்கு பொருத்தம்னா 10க்கு இது 100க்கும் இடைப்பட்ட தரவுகள்லாம் 5 இருக்குன்னு சொல்லி தந்திருக்கு. ஆனா நான் 5 கழிச்சு கூட்டினா தான் இதுல அப்ப கழிச்சு கூட்டிய நடக்க போகுது. இந்த 5ன்றது இந்த 10ஓட குறைவான பிரமாணம் தானே. அப்ப இந்த 5ன்றது பூஜ்ஜியம் இருக்கலாம் தானே. என்ன சொல்ல வேற விஷயம்னு சொன்னா 10க்கு 100க்கும் இடையில இருக்கிறதா என்னது 5 தரவுகள் இருக்குன்னு சொன்னா. ஆனா நான் திருத்தி எடுக்க என்ன செய்றேன்? 5 கழிச்சு கூட்டேக்க இதுக்கு நல்லா கீழே வந்துட்டு இல்ல. அப்ப இப்ப எல்லா தரவுமே உள்ள 10 இருந்திருந்தா இல்ல 11 இருந்திருந்தா அந்த 11 தான் 5 தடவை எடுத்தது. அதனால 5 கழிச்சு 5 ஸ்டார்ட் பண்றேன். அப்ப 10க்கும் இந்த 5க்கும் இடையில ஒரு தடவை இல்ல தான் தந்த தரவில் தவிர்த்து. அப்ப என்ன சார் இதெல்லாம் கட்டேன் சைவர்லாம் குறிக்கணும். அதாவது முதலாவது தடவை என்ன சொல்லணும்? சைவரை தான் குறிக்கணும் வேண்டாம். இந்த 5க்கு என்ன வருமானு சொன்னா சைவர் தான் வரும். டொட் பண்ணி செய்யுங்க மேல பட்டம் தான் போடுவீங்க. அடுத்தது இவர் வருதல் இவருக்கு நேரம் தரவப்படும். இவருக்கு நேரம் எத்தனை வந்தது சதவீதம்? 5 50%. 50% வருது இவருக்கு நேரம். அப்ப 50க்கு நேரம் குத்துங்க. அங்க அது 105க்கு 50% நேரம் 50%. அடுத்தது 205க்கு எத்தனை வருது? 90% வருது. 205க்கு என்ன செய்யுமோ அதை கொண்டு போய் 90%ல குத்துங்க புள்ளிய. அடுத்தது மற்றதுக்கு என்ன செய்யுது? 100% வருது. அப்படி குத்தி போட்டு என்ன செய்யணும்? அப்படியே கையால வளைச்சு அப்படியே கிராஃபுக்கு விட்டுரும். ஓகே. ஆனா என்ன சொல்றேன்னா கணக்கு ஒரு விஷயம் இல்ல, அதிகரித்து செல்ற திரள் மன்றம் பழகிக்கிறவங்க என்ன சொல்லணும்? இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இந்த குறைஞ்ச என்ன செய்வோம்? மேல் வகுப்பு, அதாவது மேல் வகுப்படை மட்டும் போடுங்க. இது கீழ் வாய்ப்படை மேல் வாய்ப்படை மேல் வாய்ப்படை மட்டும் கொடுங்க. இப்ப இந்த மேல் வாய்ப்படை தான் இந்த பிரமாணம் வருது. அடுத்த மேல் வாய்ப்பு தான் அடுத்தது வருது. இந்த கீழ் வாய்ப்பாடைக்கு என்ன செய்யுது? சைவர் வருது என்ற மாதிரி எடுப்போம். ஓகே. இதெல்லாம் கிளியை வச்சு பாதிக்க கொஞ்சம் தெளிவா இருக்கும் நம்புறேன். ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாரி ஓகே காணிங்க. இப்ப என்ன சொன்னா உங்களுக்கு உணவுல காணப்படுற குருதி மட்டத்துக்கும் உணவுல காணப்படுற குருதி மட்டத்துக்கும் தொழிலாளர்கள எண்ணிக்கைக்குமான திரள் மீறன் வலையே வேறைய சதவீதத்துக்குள்ள திரள் மீறன் வலையை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதெல்லாம் நாங்க முதல்ல நோட் பண்ணணும்னு சொன்னா இந்த குருதியில் காணப்படுற சீனி மட்டம் இது வந்து உங்களுக்கு வகுப்படையா இருக்க போதுங்க. இந்த வகுப்படை வந்து ஒரு பாருங்க 79ல முடியுது, அப்புறம் அடுத்த 80ல ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன எடுத்தா இந்த 80க்கும் 79 ஒரு கேப் கொண்டு இருக்கு, ஒன்றுன்ற ஒரு கேப் கொண்டு இருக்கு. அப்ப அடுத்ததுக்குமே சில மாதிரி கேப் கொண்டு வருது. அப்ப நான் சொன்ன கட்டாயம் வரைகிறபடியே இதுக்கு முதலாவது திருத்திய வகுப்படை ஒன்று எடுக்கணும். ஓகே. அதற்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கான என்ன செய்யணும்னு சொன்னா தந்தை இதான், அதாவது 60 70 80 இது என்னது தந்தை தர கேள்வியில வந்து வாய்ப்பட வந்திருக்கு. மீடுறன்னு கேள்வியில வந்திருக்கு. அப்ப இது ரெண்டு என்ன செய்யணும்? அப்படியே கேள்வியை தான் பார்த்து அப்படி இதுல ஒப்பி பண்ணி போடணும். அடுத்த என்ன செய்யணும் சொன்னா வகுப்பின் வரைவு, அதாவது வகுப்பு வரைவு, அதாவது திருத்திய வகுப்பு வரைவை தான் இதுல போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு என்னென்ன கண்டனம் சொன்னா ஒரு கஷ்டம் இல்லை எங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தானே இவர் இதுல 79ல முடிகிற, இவர் 80ல முடிகிற. அப்ப 80ல 79 வச்சுன்னு சொன்னா ஒன்று மிச்சம் பெறும். அந்த ஒன்றை நீங்க என்ன சொல்லணும்? ரெண்டால பங்கிடு பிரியுங்க. பிரிச்சா உங்களுக்கு எவ்வளவு வரப்போகுது? சைவரசம் 5 வரப்போகுது. அப்ப இதுன்ற அர்த்தம் என்ன? சைவரசம் 5 முதலாள கழிப்பீங்க, ரெண்டாவது கூட்டுவீங்க. அப்படித்தானே செஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் புள்ளானா அப்படி செஞ்சு வச்சுக்கிறேன். அடுத்தது திரள் மீடுறது உங்களுக்கு ஆல்ரெடி பார்க்க தெரியுமா? திரள் மீடுறது என்ன? மீடுறனா கூட்டி போடுறது. இந்த 6 அப்படி 6 வருது, நேரடியா வருது. அது மாதிரி 8ன்றது இந்த 6ஐயும் இந்த 8 தான் என்ன செய்யுங்க எங்களுக்கு இந்த 14 வந்தது என்ன செய்யும் இஞ்சால அப்படி இல்லாத போடுறீங்க. ஓகே. இனி கிராஃப் எப்படி யோசிப்போம்.
அந்த வந்த தரவு எனக்கு கிராஃப் வரைக்கும் என்னென்ன தேவைண்டா திரள் மீறுறம் பழைய தான் கேட்டது. அப்ப திரள் மீறுறம் கட்டாயம் தேவை. அதே மாதிரி திருத்தினா புற வர்ற திருத்திய வகுப்படையும் எனக்கு தேவை. இது ரெண்டும் தேவை. அதுக்கு சரி இது ரெண்டையும் அப்படியே கொப்பி பண்ணி அதனால வந்து ஓடணும். இப்ப கிராஃப் போட்டிருக்கேன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னா இது அதிகரித்து செல்ற திரள் மீடுறன் பழையதான். அப்ப அதுக்காண்டி தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த முதலாவது தடவையும் இந்த இவ்வளவு தேர்ந்தெடுத்தினாங்க. அதாவது நான் எடுத்த தடவைன்னு சொன்னா அதாவது இந்த கீழ் வகுப்பிலுடன் செய்யறேன் இவ்வளத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளத்தையும் எடுத்து செய்யறேன் கிராஃபை வந்து தெரிவி வச்சுக்கிறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முதலாவது வர்ற தரவு, அதாவது முதலாவது வர்ற தரவு, அதாவது இந்த இது 59 சமைச்சு இது எங்க வரணும்? பூஜ்ஜியத்துல வரணும். நீங்க பாருங்க 59 சமைச்சு பூஜ்ஜியத்துல வந்துருக்கு. இந்த ஆறுன்றது எதுக்க வருதுன்னா மேல் வகுப்பிலேக்கா வருது. 79 சமைச்சுக்கு தான் 6 வருது. இப்போ உதாரணத்துக்கு 79 சமைச்சு தான் செஞ்சிருக்கு 6 வந்திருக்கு. அதே மாதிரி நான் ஒன் டே மேல் எல்லைக்கிட்ட மாதிரி தான் சொன்னாங்க. அப்படியே குறிச்சு கொண்டு வரும். குறிச்சு கொண்டு செய்யறாங்க கையால் அப்படியே வளைச்சு கிராஃப் ஒர்க்கா கீறோம். ஓகே, இந்த கிராஃப்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா என்னென்ன மார்க்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒன்று அச்சுக்களை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டி வரேன். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஒன்று அச்சுக்களை குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ரெண்டு அச்சையும் 2 படி 4 மார்க்ஸ் வரும். இதுல நீங்க கேட்ட திரள் மட்டும் திரள் மண்ண கொடுப்பீங்க. இங்க என்னது வகுப்பிന്റെ மேல் இல்லையென்று பொருள் நீங்க சொல்லலாம். வகுப்பு வரை வேண்டிய போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப அச்சுக்கு குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அடுத்து என்னன்னு சொன்னா ஒவ்வொரு புள்ளிகளே இப்போ உதாரணத்துக்கு இந்த 59 சமஞ்சுக்கு சைவர் அது ஒரு புள்ளி. அதே மாதிரி 79 சமஞ்சுக்கு 6, அதே மாதிரி 99 சமஞ்சுக்கு 14 அப்படின்னு செய்யும். மொத்தம் 8 புள்ளிகள் வரப்போகுது. அந்த 8 புள்ளிகளை குறிக்கிறதுக்கு என்னது 2 மார்க்ஸ் படி, சரி 1 மார்க்ஸ் படி மொத்தம் 8 மார்க்ஸ். இதை தவிர வரைவின் வடிவம் இது கீரைக்க கொஞ்சம் கண்மட்டத்துக்கு சுமார் அளவு கீர்னா சரியா நுணுக்கமா பாக்குறதுல இப்படி இந்த வடிவ வடிவ வர்றதுக்கு அதுக்கும் ஒரு 8 மார்க்ஸ் சாரி அதுக்கும் உங்களுக்கு 8 மார்க்ஸ் இருக்கு. அப்ப உங்களால அந்த கிராஃபை ஃபுல்லா பயன்படுத்தாட்டிக்கும் பரவாயில்லன்னு செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு புள்ளியை குறிச்சு ஓரளவுக்கு அச்சயம் போட்டு வடிவத்தில் மக்கள் விட்டாங்க செய்யணும். கிட்டத்தட்ட 90% மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப முதலாவது கேள்வி வந்து திரள் மீறன் பழைய சொல்லி கேட்டது. நாங்க என்ன செய்யணும் இதுல கீறிட்டோம். இனி அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா தொழிலாளர்களின் என்ன என்ன சதவீதத்தில் குருதி சீனி மட்டம் 105 மில்லிமீட்டர்லும் கூடியதா? இந்த கிராஃபை நாங்க கொஞ்சம் பெருசாக போட்டு வச்சுக்கிறோம் பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அந்த நோயாளர்களின் குருதியில் காணப்படுற சீனி மட்டம் என்ன அதாவது சாரி நோயாளிகளின் குருதியில் காணப்படுற சீனி மட்டம் 100.5 மில்லி கிராம் பெர் லிட்டரிலும் கூடியதாக இருக்கும். அதாவது என்ன சதவீதமான, அதாவது எத்தனை சதவீதமான தொழிலாளர்களுக்கு குருதியில் காணப்படுற குளுக்கோஸின் அளவு 100.5 மில்லி கிராமை விட கூடவா இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்கு. நேரத்தில் 100.5 மில்லி கிராமோட கூடினா அவருக்கு நோய் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறவங்க பார்ப்போம். இப்ப நீங்க என்ன சொன்ன இதுல 100.5 எங்க இருக்குன்றக்கா பார்க்கணும். முதலாவது நோட் பண்ணி கொள்றேன். எனக்கு இப்ப தேவையான தடவை சொன்னா 100.5, அதாவது 100.5 மில்லிகிராம் ஒரு கவனம். இப்ப 100.5 மில்லிகிராம் எங்க இருக்குன்னு பாக்குறது நீங்க என்ன செய்யலாம் ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. ஒரு கவனிப்போம். எங்களுக்கு 100.5 என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த 99.5க்கு 119.5 முடியலாம் பெறப்போகுது. அதை நான் கெஸ் பண்ணி கொள்ளலாம். முதலாவது ரெண்டா என்ன செய்யலாம்னா இந்த ரேஞ்ச் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ரெண்டுக்கு முடியல எவ்வளவு ரேஞ்ச் உண்டு, அது வீச் ஒன்று வருதுன்னு பார்ப்போம். இப்ப இதனை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல 20 வருது. என்ன கிட்டத்தட்ட அது 20 கூடி கொண்டு போகுது. இதுல இருந்து கழிக்க 20 வருது. என்ன அர்த்தம்டா ஒரு பெட்டி எவ்வளவு கூடுதுண்டா நான் என்னால கெஸ் பண்ண முடியும். ஒரு பெட்டி எவ்வளவு கூடுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 கூட போகுது. 2 பட்டினா 20 கூடுது. ஒரு பட்டி சொன்னா இதுல உங்களுக்கு எத்தனை வரும்னு சொன்னா 109.5 வரப்போகுது. இதுல இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யும் 109.5 வரும். 109.5 பிறகு பாருங்க. அப்ப இந்த ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளவு கூடுதுன்னா தனியா 10 கூடுது. என்ன ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் 10 கூடுது. அப்ப அந்த 10ன்றது மொத்தம் இங்க 5 பெட்டி தான் நடக்குது. அப்ப
அஞ்சு பட்டிக்கு 10 கூடுதுண்டா ஒரு பட்டிக்கு கிட்டத்தட்ட என்ன செய்யும் சைவரசம் 2 கூடுது அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப என்ன கேட்டது எவ்வளவுன்னு சொன்னா 100.5 கேட்டது. அப்ப ஒவ்வொரு பட்டியும் 2 கூடுதுண்டா. இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருந்து நான் அடுத்த பட்டிக்கு போயிருந்தேன்டா அது எனக்கு எவ்வளவு காட்டும்னா 2 கூடிச்சுன்னு சொன்னா 101.5 காட்டும். இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா இந்த 99.5க்கு 119.5க்கு முடியல ரெண்டு பெரிய பாக்ஸ் ரெண்டு இருக்குது. ഇതിന്റെ அர்த்தம் இது எத்தனை கூடுதுண்டா கிட்டத்தட்ட 20 கூடுது. மொத்தம் 20 வந்து கூடுது இதுல. அப்ப ரெண்டு பட்டிக்கு 20 கூடுதுன்னா ஒரு பட்டிக்கு எத்தனை கூடும் 10 தானே கூடும். அப்ப நான் என்ன செய்யறேன் இந்த பட்டி எனக்கு 10 கூடிச்சேன்டா இது 99.5 இது எவ்வளவு 109.5 வரும். அப்ப இனி என்ன சொல்லணும்டா ஒரு பட்டிக்கு 10 கூடுது ஆனா ஒரு பெரிய பட்டி வந்து 5 சின்ன பட்டியை தான் உங்களுக்கு பிரிச்சிருக்கு. அப்ப 5 சின்ன பட்டிக்கு 10 கூடுதுண்டா ஒரு சின்ன பட்டிக்கு எத்தனை கூடும்னு சொன்னா 2 தான் கூடும். அப்ப அதை வச்சு நான் சொல்லலாம் எனக்கு தேவையானது 100.5 ஆனா இருக்கிறது 99.5. அப்ப ஒரு பட்டி போனா எவ்வளவு போயிருமாண்டா கிட்டத்தட்ட 2 கூடிச்சோன்னு சொன்னா 101.5க்கு வந்துடும். அப்ப அதோட நான் இன்னொன்று குறைக்கணும் என்ன அப்ப என்ன செய்ய கிட்டத்தட்ட அரைப்பட்டி தான் பெறப்போகுது. அப்ப அரைப்பட்டிக்கு என்ன செய்வோம் இருக்கா கூடக்கறி பார்ப்போம் இந்த இடத்துல. Okay. அரைப்பட்டி வரக்கூடிய மாதிரி கூடக்கரும். அப்ப என்ன செய்யணும் அதுல புள்ளிய மார்க் பண்ணி போட்டு ரூலரை வச்சு என்ன சொன்னீங்க அப்படியே எக்ஸாம்ல தெரிவிங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல முட்டு தானே நினைக்கிறேன் இந்த இடத்துல முட்டு புரிய என்ன செய்யுங்க அப்படியே ரூலரை வச்சு ஒரு டோல் லைன்ல அங்காலயம் என்ன செய்யும் ஒரு கோடு உண்டா கீறுங்க அதை நான் கீறுறேன் இதுல வச்சு. இப்ப இந்த வாசிப்பை பார்த்தோம்னு சொன்னா தெரியும் எங்களுக்கு. இந்த வாசிப்பை பார்க்கறது என்ன செய்வோம் அதே மாதிரி ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். இதுல பாருங்க இதுல 10 இருக்குது இங்க 20 இருக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 பட்டி இருக்கு. 5 பட்டிக்கு 10 கூடுது. அதாவது அப்படித்தானே 20 10 ஓகே 5 பட்டிக்கு 10 கூடுது. அப்ப ஒரு பட்டிக்கு எவ்வளவு கூடுமாட்டா கிட்டத்தட்ட 2 கூட போகுது என்ன ஒரு பட்டிக்கு 2 கூட போகுது. ஓகே அப்ப இது எங்களுக்கு இதுல எங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு வருமாண்டா 12 வரப்போ இந்த இடத்துல 12. அதே மாதிரி அடுத்த பட்டி எங்களுக்கு 14 14. அடுத்தது இங்க போனோம்டா 16 வரும். ஆனா நான் கெஸ் பண்ணி சொல்லலாம் எனக்கு கிட்டத்தட்ட நடுவுதான் நிக்குது. அதாவது அஹ், 1 2 3 நடுவான் நிக்குது. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு வருமானு சொன்னா இது வந்து 14.5 வரப்போகுது. ஓகே நான் இந்த பட்டியா கணக்கு போட்டு பார்த்தது விளங்கி இருக்கு மட்டும் நம்புறேன். சரி அப்ப என்ன செய்யுது 14.5 விட வருது. அப்ப அதை மட்டும் இருக்கா நோட் பண்ணி கொடுக்கும் 14.5. அதாவது 14.5. ഇതിന്റെ അർത്ഥം என்னண்டா இந்த 14.5 அர்த்தம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த ரேஞ்சை விட அதாவது 100.5 இதுல எடுத்தனா 100.5 எடுத்தனா 100.5 அப்ப 100.5 விட குறைய குருதியில 100.5 விட குறைய குளுக்கோஸை கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுன்னு சொன்னா 14.5. மொத்தம் இருக்கிறார்கள் 14.5 பேர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா 100.5 விட குறைவான குளுக்கோஸை கொண்டிருக்கணும். ஆனா கேள்வி என்ன கேட்டதுன்னு சொன்னா 100 விட கூடுதலான சீனியை குருதியில கொண்டுதால தான் கேட்டிருக்கு. ரெண்டாவது யோசிச்சு பாருங்க மொத்தம் என்ன செய்யும் இதை விட எவ்வளவு மேல போதும் அவ்வளவு ஃபுல்லா வேற என்ன. அப்ப இந்த கிராஃப் எடுத்து பார்த்த மாட்டேன் நாங்க இதுல இந்த கிராஃப் எடுங்களேன் எடுத்த மாட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட ஓகே என்ன நடந்ததுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 14.5 கிட்ட வந்தது என்ன போறோம் இதுல இதுல வந்தது எனக்கு. அதாவது இந்த இடம் தான் என்ன வரைக்கும் மாட்டா 14.5 இருக்கும் எனக்கு 14.5 14.5. ஓகே இப்ப என்ன சொல்ற விஷயம் நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன் இப்ப வந்து 100.5 விட குறைவான குளுக்கோஸ் அளவை குருதியில கொண்டாகல எத்தனை பேருண்டா 14.5 பேர் குறைவான அளவை குறைவான அளவை கொண்டாக. ஆனா கேட்டது அப்படி கேட்கல கூடினாங்கள தானே கேட்டது கூடினாங்களன்னு சொல்லணும் இந்த 14.5 விட மேலே இருக்கிறாங்களா அப்படியே வரைக்கணும் என்ன இதுக்கு மேலே இருக்கிறாங்களா அப்படியே வரைக்கணும் ஃபுல்லா இவ்வளவு என்னால தெரியும் மொத்தம் எவ்வளவு வரைக்கும் 40 பேர் இருக்கணும். அப்ப 40ல 14.5 போச்சுன்னு சொன்னா நடக்கும் இந்த கூடினார் கொண்டாக்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப 40ல 14.5 கொடுத்துரும் என்ன செய்யும் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வரப்போகுது.
யா, ஓகே. ஒருக்கா நான் சொல்ற விஷயம் அவ்வளவு தெளிவா இருக்கும் தெரியல. ஒருக்கா போர்ட்லயே சொல்லி விடுறேன். நான் என்ன சொன்னான்டா, இப்ப கிராஃப நாங்க இப்படி இருந்தது என்ன, இதுல எங்களுக்கு திரள் மீட்டர் இருந்தது, திரள் மீட்டர். அதே மாதிரி இதுல எங்களுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னா, குருதியில இருக்கிற சீனி இந்த மட்டம் தான் இருக்கு, சீனி மட்டம். ஏதோ உங்களுக்கு கிராஃப் கீழே அந்த கிராஃப் ஏதோ இப்படியே போகுது, எவ்வளவு அது எங்க போகுது, ஓகே அதுல உங்களுக்கு கேட்டது என்னண்டா, 100.5 விட, அதாவது இந்த இடத்துல 100.5 இருக்குன்னு வைங்க, 100.5 இது என்னது மில்லிகிராம். ஓகே. 100.5 மில்லிகிராமை விட கூட இருக்கிற ஆட்கள், இந்த குருதியில 100.5 மில்லிகிராமோட கூட சீனி இருக்கிற ஆட்கள், இல்ல குளுக்கோஸ் இருக்கிற ஆட்கள் என்ன சதவீதம் சொல்லி கேட்கல. குருதியில 100.5 மில்லிகிராமை விட கூட இருக்கிற ஆட்கள் மொத்த ஆட்கள் என்ன சதவீதம் சொல்லி கேட்டு ஏண்டா, எனக்கு ஒரு தடவை தெரியும். இந்த 100.5 வெட்டேக்க எனக்கு கிட்டத்தட்ட இங்க என்ன பெருமானத்துல வெட்டுதுன்னு சொன்னா 14.5 வெட்டினது. ഇതിന്റെ அர்த்தம் என்னண்டா, இந்த 14.5 விட கீழே இருக்கிற இவ்வளவு பேர் இருக்கும், அதாவது இவ்வளவு பேர் இருக்கு குருதியில் என்ன செய்ய போகுது, 100.5 விட குறைவான குளுக்கோஸ் தான் குருதியில் இருக்க போகுது, வெற்றி பிரச்சனை இல்லை. ஆனா கேட்டவங்களே அதை கேட்கல. என்ன கேட்டிருக்கு, 100.5 விட கூட இருக்கிற ஆட்கள் எத்தனை சதவீதம் இல்ல கேட்டிருக்காரு. 100.5 விட கூட இருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிராஃபில் போகணும், அங்கால பக்கம் போகணும். நாங்க அங்கால போனோம்டா மேக்சிமம் இடத்துல முடியுது. இந்த இடத்துல எவ்வளவு வருது, இந்த உச்ச புள்ளி வந்து எங்களுக்கு ஒரு 40 வருது. அப்ப 14.5 விட இருக்கிறார்கள். 14.5 என்னது, 100.5 விட குறைவாக இருக்கிறார்கள். ஆனா கேட்டது கூடினாக்கள் கேட்டது. கூடினாக்களை பார்க்கணும், நீங்க என்ன சொல்லணும், 40ல இருந்து 14.5 கழிக்கணும். 40 இருக்குன்னு சொன்னோம், 14.5 கழிக்கணும். கழிக்கிறது நம்மளுக்கு 25.5 வரும். அப்ப மொத்த 40 பேர்ல உங்களுக்கு என்ன நடக்குது, 25.5% 5 பேருக்கு வந்து குருதியில குளுக்கோஸ் அளவு வந்து 100.5 விட கூடவே இருக்கு. ஆனா அவன் விகிதத்துல இதுல என்ன கேட்டிருக்கான், அவங்களுக்கு சதவீதம் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன சொன்ன விட 100ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், மொத்தமா எத்தனை சதவீதம் வந்து பேர். அதைத்தான் இதுல போட்டுருக்கேன் பாருங்க. நடுக்கைக்கு 100.5 எனக்கு வந்தது 14.5. ஆனா தேவையானாக்கள் 100ஓட கூடினாங்கல்ல, அப்ப அதான் என்ன செய்யணும், 40 இருந்து 14.5 கழிச்சுனா 25.5 வருது. இனி அதை சதவீதம் மாத்திரத்துக்கு என்ன செய்யணும், மொத்தாக்கள் 40, அதுக்கு மேல இருக்கு 40, கூட இருக்கிறார்கள் 25.5, அதான் என்ன செய்யணும், 100 பெருக்கினா எனக்கு 62.75 வந்தது. ஓகே. இந்த கேள்வியில டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்ல திருப்பி சொல்லணும்னு சொன்னா பிரச்சனை இருந்தா கேட்கலாம். ஓகே. இப்ப இந்த கேள்வி வந்து 2016 5வது வந்த கேள்வி. நாங்க ஃபுல்லா செஞ்சுட்டோம் இதை. எக்ஸாம் செஞ்சாக்கள் என்ன மாதிரி அவுட்புட் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்பேன் நான் அடுத்ததா. அப்புறம் கவனிங்க, இந்த கேள்வி வந்து இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னா, இந்த கேள்வி எடுத்தாக்கண்ட ஒரு கட்டுரை கேள்விக்கு 150 மார்க்ஸ் தெரியும். அதாவது 1000க்கு 150, 1000க்கு 150 மார்க்ஸ். அப்ப 150 மார்க்ஸுக்கு எத்தனை எத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்களோ எவ்வளவு சதவீதம் சொல்லி காட்டியிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சைவருக்கு 37, 150க்கு சைவருக்கு 37க்கு முடியல எடுத்தார்கள் 53%. அதாவது அரைவாசி மொத்த பேர்ல அரைவாசி பேர் என்ன செஞ்சு வைக்கணும், 37 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கணும். அதே மாதிரி 114க்கு 150க்கு முடியல ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு கட்டிக்கார பிள்ளையா இருக்கு மேனே. ஓகே. அப்படி எடுத்தால் எத்தனை பேர்னு சொன்னா ஒரே ஒரு சதவீதம் தான் என்ன செஞ்சிருக்கணும், அப்படி எடுத்து வச்சுக்கணும். இப்ப மெட்ட பர்சன்டேஜ் நம்ம தந்திருக்கு. போதும். இப்ப இந்த அர்த்தம் என்னன்னா, இந்த கேள்வி வந்து பெயில் பண்ணாங்கிற அளவு தான் கூடவா இருக்கு. இந்த கேள்வி எடுத்து என்ன சொல்றது, பெயில் பண்றாங்க அளவு தான் கூடவே இருக்கு. ஏனென்றா அது மட்டுமே எனக்கு விளக்கம் மட்டும் இல்லை. ஆனா முதல் பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தேன் 2015 பாஸ் பேப்பர் படி செஞ்சு போட்டு 2016 செஞ்சிருந்தா அவனு அந்த கால்நடை வீச்சு அதில் எல்லாம் சரி செஞ்சிருக்கும். அதில் செஞ்சதான் எடுத்துக்க மார்க்ஸ் வந்து இந்த 76க்கு 113க்கு முடியலையாவது போயிருக்கும். அப்ப அது கூட செய்யாம தான் என்ன செய்யிருக்கு அந்த பிள்ளை வந்து இந்த 2016 செஞ்ச முடியாது. பெரும்பாலான பிள்ளை இந்த மார்க்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குது. ஓகே. இப்ப நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். டைம் அடுத்த கேள்வி செய்யலாம், டைம் வந்துட்டு நினைக்கிறேன். ஓகே.
இந்த முதல் கேள்வியில டவுட் இருந்தா கேளுங்க. நான் இதை வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா முதல் கேள்வியில டவுட் இருந்தா கேட்கலாம். முதல் கேள்வி பாட்டு சொல்லணும்னு சொன்னா கேட்கலாம் நீங்க. ஓகே, அப்ப டவுட் ஒன்றும் இல்லாட்டிங்கன்னு சொல்லலாம், நீங்க வந்து லீவ் ஆகலாம்.